பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன் வ பஅது. ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் கரீம். அஊஸு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல்லதீன யுஹிப்பூன அன் தஷீஅல் ஃபாஹிஷா ஃபில்லதீன ஆமனூ லஹும் அஸாபுன் அலீமுன் ஃபித் துன்யா வல் ஆখিরাহ வல்லாஹு யஅலம் வ அன்தும் லா தஅலமூன். ஸதகல்லாஹுல் அஸீம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்ற அல் குர்ஆனிய அமர்விலே இன்று நாம் பார்க்க இருப்பது சூரா நூருடைய 19வது வசனத்துக்கான விளக்கத்தை. ஒழுக்கச் சீர்கேடுகள் பரவுகின்ற சமகால உலகத்திலே ஒவ்வொருவரும் ஒழுக்கத்தையும் மானத்தையும் கற்பையும் பாதுகாத்து வாழ்வதுடைய அவசியத்தை நாம் இன்று பார்க்க இருக்கின்ற குர்ஆனிய வசனம் தெளிவாக விளங்கப்படுத்துவதை பார்க்கலாம். நேரடியாக இந்த வசனத்தை நாங்கள் மொழிபெயர்த்து பார்ப்பதாக இருந்தால், இன்னல்லதீன யுஹிப்பூன அன் தஷீஅல் ஃபாஹிஷா ஃபில்லதீன ஆமனூ லஹும் அஸாபுன் அலீமுன் ஃபித் துன்யா வல் ஆখিরাহ. இறை நம்பிக்கை கொண்டோரிடையே ஃபாஹிஷான்னு சொன்னால் மானக்கேடான ஒழுக்கமற்ற கீழ்த்தரமான விஷயங்கள், மானக்கேடான செயல்களை பரப்பிவிட வேண்டும் அல்லது பரவிவிட வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயற்படுகின்றவர்கள் இருக்கிறார்கள், அதனை விரும்புகின்றவர்கள் இருக்கிறார்கள். அத்தகையவர்கள், அதாவது ஃபாஹிஷா என்று சொல்லுகின்ற கீழ்த்தரமான மட்டரகமான ஒழுக்கச் சீர்கேடுகள் முஸ்லிம் சமூகத்துக்கு மத்தியிலே அல்லது ஈமான் கொண்டவர்களுக்கு மத்தியிலே பரவ வேண்டும் என்பதை நேசிக்கின்ற, ஆசிக்கின்ற, ஆசைவிக்கின்ற, அதற்காக உழைக்கின்றவர்கள் உலகத்திலே இருக்கிறார்கள். அவர்களுக்கு லஹும் அஸாபுன் அலீமுன் ஃபித் துன்யா வல் ஆখিরাহ, உலகத்திலும் மறுமையிலும் நோவினை தரக்கூடிய தண்டனை இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு வல்லாஹு யஅலம், எப்படி அந்த ஆயத்தை முடிக்கிறான் என்றால், அல்லாஹு தஆலா அறிகிறான், வ அன்தும் லா தஅலமூன், நீங்கள் அறியாதவற்றையெல்லாம் அல்லாஹு தஆலா அறிகிறான். அல்லாஹு தஆலா எல்லாவற்றையும் தெரிந்து வைத்திருக்கிறான். உங்களை பொறுத்தவரையில் இது பற்றிய விடயங்கள், இதனுடைய பாரதூரங்கள் பற்றி எதுவும் தெரியாமல் இருக்கிறீர்கள் என்று அல்லாஹு தஆலா சூரா நூறிலே 19வது வசனத்திலே இந்த கருத்தை தெளிவாக சொல்லி காட்டுகிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இந்த ஆயத்தை மேலோட்டமாக பார்க்கின்ற பொழுதே எம்மால் புரிந்து கொள்ள முடியுமான சில விஷயங்கள் இருக்கின்றன. உலகத்திலே அது எந்த காலமாக இருந்தால், இந்த குர்ஆன் வசனம் இறங்கிய சூழலை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருக்கின்ற பொழுதோ, அதாவது நபித்துவம் கிடைத்து ஒரு 15-16 வருடங்களுக்கு பிறகு தான் இந்த சூறாவும் இந்த ஆயத்தும் இறங்குகிறது. அதாவது கிறிஸ்துக்கு பின் 7வது நூற்றாண்டுகளில் கூட அன்று வாழ்ந்த ஆரம்ப முஸ்லிம் சமூகத்துடைய ஒழுக்கம் கெட்டு போக வேண்டும், முஸ்லிம் சமூகத்துடைய இளைஞருடைய யுவதிகளுடைய ஒழுக்கம் வீழ்ச்சி பெற வேண்டும், அவர்கள் கெட்டு போக வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயற்பட்ட மனிதர்கள் இருந்திருக்கிறார்கள். ஒழுக்க ரீதியாக முஸ்லிம் சமூகத்தை வீழ்த்த வேண்டும், ஒழுக்கச் சீர்கேடுகளில் அவர்களை சிக்க வைக்க வேண்டும், அவர்களுடைய பண்பாட்டை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக உழைக்கின்ற, யோசிக்கின்ற, அதற்காக ஃபன் பண்ணுகின்ற, அப்படியான கதையாடல்களை உருவாக்கி விடுகின்ற, இப்படியான ஒரு செயற்திட்டங்களை செய்கின்ற, கைக்கரியங்களை புரிகின்ற ஒரு சாரார் உலகத்தில் இருந்திருக்கிறார்கள். வரலாறு நடிகளும் இருந்து வருகிறார்கள் என்ற கருத்தை இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா மிகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் சொல்லி காட்டுகிறான். அதாவது அந்த தஷீஅல் ஃபாஹிஷா, ஃபாஹிஷான்னு சொன்னால் மிகவும் கீழ்த்தரமான ஒழுக்க விஷயங்கள், அது ஆக மோசமாக ஒழுக்கச் சீர்கேடுகள் தான் ஃபாஹிஷா என்று சொல்வதை பார்ப்போம். பின்னால் நாங்கள் இதனை விரிவாக பார்க்கலாம். ஃபில்லதீன ஆமனு, முஸ்லிம் சமூகத்துக்குள்ளார், ஃபின்னு சொன்னால் அதுக்கு மத்தியிலே,
ஆமனுனா ஈமான் கொண்டவர்கள். அப்போ ஈமான் கொண்டவர்களுக்கு மத்தியிலே ஃபாஹிஷா எனப்படுகின்ற கீழ்த்தரமான விஷயங்கள் அது பரவ வேண்டும், மிக வேகமாக பரவ வேண்டும். அவர்கள் நல்லாகவே இருக்கக்கூடாது, ஒழுக்கமுள்ளவர்களாக இருக்கக்கூடாது என்பதற்கு யுஹிப்பூன அஹப்பன நேசித்தான் விரும்பினான். அப்படி நல்லாக இருக்கக்கூடாது என்பதை கடுமையாக நேசிக்கின்றவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். அப்படி ஒரு வேலை திட்டத்தை செய்கின்றவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா முஸ்லிம் சமூகம் இந்த விடயத்திலே கவனம் எடுக்க வேண்டும், மிகவும் கவனமாக நுணுக்கமாக வாழ வேண்டும் என்ற தோரணையிலே சூரா நூறிலே 19 வசனத்திலே சொல்லி காட்டுகிறார். அப்படியாக வேலை செய்கின்ற ஒழுக்கமற்ற விஷயங்களை உலகத்தில் பரப்புகின்ற, மனிதர்களை கெடுத்துகின்ற, இளைஞர்களையும் யுவதிகளையும் இந்த ஒழுக்கச் சீர்களில் சிக்க வைக்கின்ற அத்தகைய மோசமான உள்ளம் கொண்டவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு தண்டனையையும் இந்த சூறாவில் இந்த ஆயத்திலே சொல்லி காட்டுறார். எப்படி சொல்கிறார்? லஹும் அதாபுன் அலீமுன், அவர்களுக்கு அதாப்னா ஒரு தண்டனை, அலீமன்னா நோவினை தரக்கூடிய தண்டனை, கடுமையான நோவினை தரக்கூடிய ஒரு தண்டனை ஃபித்துன்யா, உலகத்திலும் இருக்கிறது. என்ன தண்டனை என்று அல்லாஹ் தஆலா தெளிவாக வரையறுத்து சொல்லவில்லை. உலகத்தில் ஒரு தண்டனை இருக்கிறது. அது மட்டுமல்ல, வஃபில் ஆஹரா, மறுமையிலும் அவர்களுக்கு கடுமையான வருத்தமளிக்கின்ற ஒரு தண்டனை இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். ஏனால் இதனுடைய பாரதூரங்களை பற்றி, ஒழுக்க ஈனத்துடைய பாரதூரங்களை பற்றி அல்லாஹ் தஆலா நன்கு அறிந்து வைத்திருக்கிறார். இதை பற்றி நீங்கள் சில நேரம் அறியாமல் இருந்திருக்கலாம், இதனுடைய விளைவுகளை பற்றி நீங்கள் புரியாமல் இருக்கலாம். வல்லாஹு யஅலம், அல்லாஹ் தஆலா சகலதையும் அறிந்து வைத்திருக்கிறான். இதனுடைய உடனடி விளைவு என்ன, பின்விளைவு என்ன, எதிர்கால விளைவுகள் என்ன, ஒரு சமூகத்தை குட்டிச்சுவராக்குவதிலே ஒழுக்கச் சீர்களுடைய வகிபாகம் பங்களிப்பு என்ன, அது எவ்வளவு தூரம் ஒரு சமூகத்துடைய கல்வியை, மானத்தை, குடும்ப செட்டப்பை, சமூக செட்டப்பை மொத்தமாக பாதிக்கும் என்பது பற்றியெல்லாம் வல்லாஹு யஅலம், அல்லாஹ் தஆலா நன்கு அறிந்து வைத்திருக்கான். வல்லாஹு வஅன்தும் லா தஅலமூன், நீங்கள் அதனை அறியாமல் இருக்கிறீர்கள். எனவே மனிதன் இதிலே ஒரு மிகவும் குறுகிய அறிவை பெற்றிருக்கிறான், ஒரு மிக வரையறுக்கப்பட்ட அறிவோடு தான் மனிதன் வாழுகிறான் என்று இந்த தோரணையிலே அல்லாஹ் தஆலா அழகாக சூரா நூறிலே 19 வசனத்திலே ஒரு மிக முக்கியமான செய்தியை சொல்லி காட்டுகிறான். இன்று நாம் வாழுகின்ற சமகால உலகத்தில் கூட இந்த ஆயத்தை இன்னும் ஆழமாக விரிவாக புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. 20ஆம் 21ஆம் நூற்றாண்டிலே மனித சமூகத்துக்கு உடைய ஒழுக்கத்தை இலக்கு வைத்து தாக்குகின்ற மிக மோசமான ஒழுக்கச் சீர்கேடுகளெல்லாம் பரவி இருக்கின்ற, இளைஞர் சமூகத்தை, யுவதி சமூகத்தையும் கடுமையாக பாதித்திருக்கின்ற, மாணவ சமூகத்தை பாதித்திருக்கின்ற, வயது வேறுபாடின்றியே இந்த ஃபாஹிஷா என்ற கீழ்த்தரமான விஷயங்கள்லாம் பரவி புரையோடி காணப்பட்டிருக்கின்ற இன்றைய உலகத்திலே இந்த ஆயத்து எவ்வளவு தூரம் திருப்பி ஒரு முறை பார்க்கப்பட வேண்டும், பேசப்பட வேண்டும், கலந்துரையாடலுக்கு உட்படுத்தப்பட வேண்டும், அது எல்லோருடைய கரிசனையையும் பெற வேண்டும் என்ற நோக்கில் தான் இன்று நாங்கள் இந்த ஆயத்தை எடுத்து ஓரளவு விரிவாக தப்சீர் நூல்களை எல்லாம் ஆதாரமாக கொண்டு சமகால, ஆரம்பகால, இடைப்பட்ட கால அறிஞர்கள், இமாம்களுடைய கருத்துக்களை எல்லாம் அடிப்படையாக கொண்டு இந்த ஆயத்தை இன்ஷா அல்லாஹ் புரிந்து கொள்ள முயற்சிக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இஸ்லாத்தை பொறுத்தவரையில் இஸ்லாம் என்ற இந்த மார்க்கம் எத்தனையோ அம்சங்களை கொண்டிருக்கின்ற ஒரு வளமான ஒரு மார்க்கமாக இருக்கிறது. அதனுடைய சாரம் என்ன, அதிலிருந்து நிற்கின்ற அடிப்படை தூண்கள் என்ன என்பது பற்றி நாங்கள் நிறையவே படித்திருக்கிறோம், தெரிந்து வைத்திருக்கிறோம். இஸ்லாம் என்பது 5 மிக முக்கியமான தூண்களின் மீது கட்டி எழுப்பப்பட்ட ஒரு மார்க்கமாக இருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் தெளிவாக சொன்ன ஒரு ஹதீஸ் இருக்கிறது. அதுபோக குர்ஆனையும் சுன்னாவையும் மொத்தமாக ஆராய்ந்த அறிஞர்கள், துறை சார்ந்தவர்கள் சொல்கின்ற மற்றொரு கருத்து இருக்கிறது. இஸ்லாம் என்ற இந்த தூண், இந்த மார்க்கம் எழுந்து நிற்கின்ற இன்னும் சில அடிப்படைகளும் இருக்கின்றன. இந்த மார்க்கத்துடைய அடிப்படையான மெசேஜ் என்ன, இந்த மார்க்கம் உலகத்துக்கு சொல்ல விரும்புகின்ற கருத்து என்ன, மனித சமூகத்துக்கு அல்லாஹ் தஆலா உலகத்தில் எதனை அடைய வேண்டும் என்று சொல்லுகின்ற அந்த கருத்துக்களை ஆராய்ந்தவர்கள் சொல்கின்ற ஒரு மிக முக்கியமான கருத்து என்னென்றால், இஸ்லாம் ஒழுக்கத்தின் தூது, ஒழுக்கமும் பண்பாடும் நாகரிகத்தையும் அடிப்படையாக கொண்ட ஒரு தூது என்று சொல்வதில் பிழை இல்லை என்று சொல்கிறார்கள். குர்ஆனிலே வசனங்களையும் ஹதீஸுடைய
நஸ்ஸுகளை எல்லாம் ஆராய்கின்ற பொழுதும் எல்லா செயற்பாடுகளும் ஒழுக்கங்களோடு பண்பாடுகளோடு சம்பந்தப்படுத்துவதை நாங்கள் பார்க்குறோம். அது நாங்கள் செய்கின்ற தொழுகையாக இருக்கலாம், நிறைவேற்றுகின்ற தொழுகையாக இருக்கலாம், நோக்கின்ற நோன்பாக இருக்கலாம், ஹஜ்ஜுடைய வணக்கமாக இருக்கலாம், ஜகாத்தாக இருக்கலாம். அதெல்லாம் ஒவ்வொரு தனி மனுஷனையும் ஒழுக்க ரீதியாக பண்படுத்துகின்ற உருவாக்குகின்ற வகையில்தான் எல்லா வணக்க வழிபாடுகளும் கட்டமைக்கப்பட்டிருக்கின்றன. அந்தளவு தூரம் ஒழுக்கத்துக்கு இஸ்லாம் மிக அதிகமான முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது. ஒரு ஆன்மீக ரீதியாக ஈமான் பலமுள்ளதாக இருந்தால் மிக பலமான ஒரு மனிதன் ஒரு நாளும் ஒழுக்க ரீதியாக கீழ்த்தரமான விஷயங்களிலே மட்டரகமான விஷயங்களிலே ஈடுபட மாட்டான் என்ற கருத்தை சொல்லுகின்ற ஹதீஸ்கள் ஏராளமாக இருக்கின்றன. மறுபக்கம் வணக்க வழிபாடுகளிலே கவனமாக இருக்கின்ற எந்த ஒரு ஆணும் பெண்ணும் கீழ்த்தரமான விஷயங்களில் ஒழுக்க சீர்கேடுகளில் ஈடுபட மாட்டார்கள் என்ற கருத்தை சொல்லுகின்ற குர்ஆனிய வசனங்களையும் ஹதீஸ்களையும் பார்க்குறோம். உதாரணமாக நாங்கள் சொல்கிறதா இருந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட தம்முடைய தூதுடைய பிரதான இலக்கை பற்றி சொல்கின்ற பொழுது மிகவும் சரிவாகவும் அழகாகவும் சொன்ன ஒரு ஹதீஸ் தான் எல்லோருக்கும் பரிச்சயமானது. இன்னமா புஇஸ்து லி உத்தம்மிம், நான் வந்திருக்கிற நோக்கமே, நான் ஏன் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறேன் என்றால் புஇஸன அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறேன், அல்லாஹ்வினால் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறேன். உத்தம்மிம கம்ப்ளீட் பண்ணுவதற்காக, பூரணப்படுத்துவதற்காக. எதனை? மெக்காரிமல் அஹ்லாக். அரபிலே ஹுலுக்குன் அஹ்லாக்னா அதுவே நாகரிகம் பண்பாடு ஒழுக்கம் என்ற கருத்தை காட்டும். ஹுலுக்குன் அஹ்லாக்னா இயல்பிலேயே ஒழுக்கம் என்ற கருத்தை காட்டும். ஹுலுக்குன் என்ற சொற்பிரயோகத்திலே பன்மை தான் அஹ்லாக், ஒழுக்கங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுமனே ஒழுக்கங்கள் என்று சொல்லாமல் மக்காரிம் என்ற பிரயோகத்தையும் சேர்த்து தான் சொல்லியிருக்கிறார்கள். மக்காரிம் என்ற ஹை லெவல், மிக சிறந்த நாகரிகமான உன்னதமான ஒழுக்கங்கள். இருக்கிற ஒழுக்கங்களையும் ஆக சிறந்த ஒழுக்கங்களையும் விழுமியங்களையும் பூர்த்தி செய்வதற்காகத்தான் நான் உலகத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறேன் என்று அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய தூதுடைய இலக்கை பற்றியே சொல்லியிருக்கிறார். அப்போ இஸ்லாம் என்பது சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் எத்தனையோ இலக்குகளை உலகத்தில் அடைய விரும்புகின்ற அந்த மார்க்கம் பிரதான இலக்காக கொண்டிருப்பது ஒழுக்கம், நாகரீகம், பண்பாடு. எனவே இந்த மார்க்கம் குர்ஆனாக இருக்கலாம், ரசூலுல்லாஹி சுன்னாவாக இருக்கலாம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சீராவாக இருக்கலாம், எல்லாவற்றையும் மொத்தமாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஒழுக்கத்துக்கும் பண்பாட்டுக்கும் ஒரு பெரிய முக்கியத்துவத்தை இஸ்லாம் கொடுத்து மனிதர்களை, தனி மனிதர்களை, இந்த குடும்பங்களை, சமூகத்திலுள்ள அங்கத்தவர்களை எல்லோரையும் ஒழுக்கமும் பண்பாடும் நாகரிகமும் கொண்டவர்களாக மாற்ற வேண்டும் என்பதற்காக இந்த மார்க்கம் அழகான போதனைகளை கொண்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு பகலாக உழைத்தார்கள் என்றால் ஒழுக்கமுள்ள மனிதர்களை உருவாக்குவது என்பது மிக முக்கியமான விஷயம். எனவே இந்த உலகத்துக்கு தேவை நாகரீகமான மனிதர்கள், கற்பை பாதுகாத்து கொண்ட, ஒழுக்கத்தை பாதுகாத்து கொண்ட, நல்ல குணங்களை கொண்ட, நல்ல வார்த்தைகளை பேசுகின்ற, நல்லதையே பார்க்கின்ற, நல்லதையே பரப்புகின்ற, ஒழுக்கமாக ஆடை அணுகின்ற, இப்படியாக நல்ல விஷயங்களை உள்ளடக்கிய பண்பாடுடைய அம்சங்கள் எதுவெல்லாம் இருக்கிறதோ அதுவெல்லாம் தான் இந்த மார்க்கத்துடைய அடிப்படை தூது. ஏன்னா இந்த மார்க்கம் உலகத்துக்கு எப்பொழுதும் நாகரிகத்தையும் ஒழுக்கத்தையும் போதிக்கின்ற மார்க்கமாகத்தான் வரலாறு நடுகளும் இருந்து வந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இது இஸ்லாத்துடைய அடிப்படையான விஷயம். எனவே இந்த ஒழுக்கம் எப்பொழுது பாதிக்கப்படுமோ, எப்பொழுது நாகரிகத்துக்கு பகரமாக அநாகரிகம் உலகத்திலே புறையோடி பரவி காணப்படுமோ அப்பொழுது அந்த மார்க்கம் அதனை ஏற்றுக்கொள்ள மாட்டாது. இஸ்லாம் ஒரு நாளும் ஒழுக்க சீர்கேடுகளுக்கு வரலாற்றில் எந்த சந்தர்ப்பத்திலும் அங்கீகாரம் கொடுத்தது கிடையாது. குர்ஆனிய வசனங்களோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டல்களோ எங்கும் எதிலுமே இந்த ஒழுக்க சீர்கேடுகளுக்கு இடம் வைத்ததும் கிடையாது. அதனை இல்லாமலாக்குவதற்கான போதிய வழிகாட்டல்களை தான் மாற்றமாக முன்வைத்திருப்பதனை நாங்கள் பார்க்க முடியும். அன்புக்குரிய சகோதரிகள், இந்த பின்னணியில் தான் நாங்கள் இந்த வசனங்களை மிக துல்லியமாக நுணுக்கமாக பார்க்க வேண்டி இருக்கிறது. அதுக்கு முன்பதாக இப்பொழுது நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிற சூரத்து நூருடைய 19வது வசனம், சூரா நூர் என்ற ஒளி, வெளிச்சம் என்ற கருத்தை தான் அந்த சூறாவுடைய தலைப்பு கொடுக்கிறது. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு மதீனாவிலே அருளப்பட்ட ஒரு சூறா. மதீனாவிலே அருளப்பட்ட ஹிஜ்ரி 5ஆம் 6ஆம் ஆண்டுகளிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அருளப்பட்ட ஒரு சூறாவாக சூரத்து நூர் என்கின்ற ஒளி என்ற தலைப்பிலான சூறா காணப்படுகிறது.
இந்த சூறாவை பொறுத்தவரையில் உண்மையில் இறங்குறதுக்கு இந்த சூறாவுடைய ஆரம்ப வசனங்கள் இறங்குவதற்கு பின்னால் ஒரு சபபு நுசூல் இருப்பதை நாங்கள் தெரிந்து வைத்திருக்கோம். சபபு நுசூல்னா இந்த சில ஆயத்துக்கள், சூரத்தினுடைய சில ஆயத்துக்கள் இறங்குவதற்கு உடனடி காரணமாக அமைந்த வரலாற்றில் நிகழ்ந்த ஒரு நிகழ்வு காரணமாக இருந்திருப்பதை நாங்கள் பார்க்குறோம். அதனை ஹதீஸுல் இஃப்க் என்று ஹதீஸுடைய பரிபாஷையை சொல்வார்கள். அபாண்டம் சுமத்தப்பட்ட செய்தி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய மனைவியாகிய ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு எதிராக புனையப்பட்ட கட்டப்பட்ட ஒரு மிக பயங்கரமான ஒரு பொய். ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய ஒழுக்கத்துக்கு எதிராக, கற்புக்கு எதிராக ஒரு குறிப்பிட்ட ஒரு சஹாபியை சம்பந்தப்படுத்தி மதீனாவில் இருந்த அப்துல்லா இப்னு உபய் இப்னு சலூல் என்ற முனாஃபிக்குடைய தந்தையாக விளங்கிய அல்லது தலைவராக விளங்கிய அப்துல்லா இப்னு உபய் இப்னு சலூலும் அவரை பின்பற்றியவர்களும் தொடர்ந்தவர்களும் சேர்ந்து கட்டிய ஒரு பிரமாணமான பொய் தான் ஹதீஸுல் இஃப்க், அபாண்டம் சுமத்தப்பட்ட ஒரு செய்தி. அந்த செய்தியை மதீனாவிலே உருவாக்கி இஸ்லாத்தை பலபோது அவர்கள் பல வகையான முயற்சிகளுக்கூடாக வீழ்த்த பார்த்த பொழுதோ, எந்த முயற்சிகளுக்கூடாகவும் இந்த மார்க்கத்தை வீழ்த்த முடியாது என்று இஸ்லாத்துடைய எதிரிகள் கண்ட பொழுது, எல்லா முயற்சிகளையும் செய்து இந்த மார்க்கம் வீழ்ச்சி அடைவதில்லை, தொடர்ந்தும் வளர்ச்சி கொண்டு செல்கிறது, மனித உள்ளங்களில் இந்த மார்க்கம் பற்றிய நல்ல அபிப்பிராயம் உருவாகி கொண்டு செல்கிறது, என்னதான் முயற்சிகளையும் சைத்திட்டங்களையும் மேற்கொண்டாலும் சரி வருவதில்லை என்று கருதிய பொழுதுதான் எப்படியா இந்த மார்க்கத்தை இறுதி இலக்காக கொண்டு ஒழுக்க ரீதியாக ஏதாவது கட்டி புனைந்து போலியாக சொல்லி அதனூடாக முஸ்லிம் சமூகத்தை, இஸ்லாமிய சமூகத்தை, ஈமானிய சமூகத்தை குட்டிச்சுவராக்க வேண்டும் என்பதற்கான ஒரு முயற்சியாகத்தான் இந்த ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு எதிரான இந்த போலியான ஒழுக்க குற்றச்சாட்டை அவர்கள் கட்டினார்கள். இந்த சூரத்து நூருடைய இந்த சம்பவத்தை ஆராய்கின்ற பழைய அல்லது புதிய தப்சீராசிரியர் சொல்கின்ற ஒரு அருமையான ஒரு கருத்து இருக்கிறது. அவர்கள் சொல்வார்கள் என்றால், மக்காவிலே ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னவர்கள் இந்த தூதை ஆரம்பித்த பொழுதோ, இஸ்லாத்துடைய நல்ல செய்தியை ஆரம்பித்த பொழுதோ, குர்ஆனிய வசனங்களை மக்கள் மன்றத்திலே கட்டம் கட்டமாக ஓதிக்கார ஆரம்பித்த பொழுதோ, படிப்பிக்க ஆரம்பித்த பொழுதோ, அந்த செய்தி படிப்படியாக மனித உள்ளங்களிலே பரவ ஆரம்பித்த பொழுதோ, அங்கிருந்த இஸ்லாத்தை இதை புரிந்து கொள்ளாத அல்லது இதனை சகித்து கொள்ள கஷ்டமான அங்கிருந்த பல தலைமைத்துவங்கள் இதுக்கு எதிரான எத்தனையோ சதித்திட்டங்களை தீட்ட ஆரம்பித்தார்கள். போலியான நிறைய குற்றச்சாட்டுக்களை அவர்கள் உருவாக்கினார்கள். இந்த தூதை நம்பிக்கை இழக்க வைப்பதற்காக சவால் விடுக்கின்ற வகையிலே நிறைய கேள்விகளை மக்காவிலே அவர்கள் உருவாக்கினார்கள். இஸ்லாத்தை தழுவியவர்களை பல பொழுது துன்புறுத்தினார்கள், சித்திரவதைகளுக்கு உட்படுத்தினார்கள், கொலைகளை கூட செய்தார்கள். மக்காவில் இருந்து இஸ்லாத்தை தழுவியவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னவர்கள் உட்பட அந்த சஹாபாக்களை பூமியை விட்டு துரத்துவதற்கான எல்லா முயற்சிகளையும் செய்து துரத்தியும் விட்டார்கள். இது இந்த இஸ்லாத்துக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்ட பல வகையான முயற்சிகள். அதிலே ஒரு கட்டமாக மதீனாவுக்கு வந்ததன் பிறகு 13 வருடங்களுக்கு பிறகு மதீனாவுக்கு வந்து அங்கு இந்த மார்க்கம் பற்றிய நல்ல அபிப்பிராயங்கள் அந்த பிரதேசத்திலே அந்த பிராந்தியத்திலே பரவி கொண்டிருந்த சந்தர்ப்பத்திலே இப்பொழுது ஆயுதம் ஏந்தி போராட வருகிறார்கள். ஆயுத முனையிலே சந்தித்து முஸ்லிம் சமூகத்தை வீழ்த்துவதற்கு பத்ர் யுத்தமாக இருக்கலாம், முஹத் யுத்தமாக இருக்கலாம், ஹந்தக் யுத்தமாக இருக்கலாம், அந்த அஹல் யுத்தம் என்று சொல்கின்ற அஹ்ஸாப் யுத்தமாக இருக்கலாம், இப்படி பல வகையான ஆயுத முனைகளை, ஆயுத போராட்டங்களை முன்னெடுத்தார்கள். பல பொழுது அவர்கள் தனித்திருந்து குறைஷி காபிர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போராடினார்கள். இன்னும் சில பொழுது கூட்டுப்படையாக சேர்ந்து, கூட்டுப்படை என்று சொன்னால் அங்கே குறைஷி காபிர்கள் இருந்தார்கள், மதீனாவில் இருந்த பனூ கைனுகா, பனூ நுதைர் போன்ற யூத இனத்தவர்கள் இருந்தார்கள், அவர்களையும் சேர்த்து கொண்டார்கள். மதீனாவில் இருந்த முனாஃபிக்குகளையும் சேர்த்து கொண்டார்கள், நயவஞ்சர்களை சேர்த்துக்கொண்டு அனைவருமாக சேர்ந்து இஸ்லாம் என்ற பொது எதிரியை வீழ்த்துவதற்கு எடுக்கப்பட்ட முயற்சி தான் அஹ்ஸாப் யுத்தம். அது ஹந்தக் யுத்தம் என்று சொல்கின்ற ஒரு பிரமாண்டமான யுத்தம். எனவே எல்லாரையும் சேர்த்து கொண்டு இஸ்லாமிய அணியை வீழ்த்த வேண்டும் என்பது எதிரோடைய இலக்காக இருந்திருக்கிறது.
அதிலும் அவர்கள் வெற்றி கொள்ளவில்லை. இப்படியாக எத்தனையோ திட்டங்கள் முயற்சிகளை எல்லாம் மேற்கொண்டும் எந்த முயற்சியும் அவர்களால் வெற்றி கொள்ள முடியவில்லை. இப்பொழுதுதான் திட்டமிடுகிறார்கள் முஸ்லிம் சமூகத்துக்குள்ளே இந்த தூரம் அவருடைய வெற்றிக்கு பின்னால் இருக்கின்ற காரணம் அவர்களிடம் இருக்கின்ற ஈமான், உறுதியான நம்பிக்கை, அவர்கள் வைத்திருக்கின்ற இந்த மார்க்க உணர்வு, அவர்களிடம் இருக்கின்ற ஒழுக்கம், பண்பாடு, நாகரீகம், அழகான ஃபெமிலி லைஃப், அழகான சமூக வாழ்க்கை, அழகான வியாபார வாழ்க்கை, அழகான பண்பாடுகள், நாகரிகம், இப்படியான விஷயங்கள் தான் முஸ்லிம் சமூகம் இவ்வளவு பலமானதாக இருப்பதற்கான பிரதானமான காரணம். வெறுமனே இந்த மார்க்கத்தை அவர்கள் பேசுகின்றவர்களாக, கோட்பாடுகளை பேசுகின்றவர்களாக மாற்றம் இருக்கவில்லை. எதுவெல்லாம் அவர்கள் போதிக்கிறார்களோ அவை அனைத்தையுமே தங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துகின்றவர்கள் இருந்தார்கள். எனவே இவர்களை வீழ்த்துவதற்கான இறுதி முயற்சியாக அவர்கள் இப்போது திட்டமிடுகிறார்கள், முஸ்லிம் சமூகத்தின் ஒழுக்கத்திலே கை வைக்க வேண்டும், அவர்களை ஒழுக்க ரீதியாக வீழ்த்த வேண்டும். இப்படியாக ஒரு பெரிய சூழ்ச்சி திட்டத்தை தான் அங்கிருந்த முனாஃபிக்குகள், அவருடைய தலைவர் அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் போன்றவர்கள் யூதர்களோடு இணைந்து இன்னும் பலரோடு சேர்ந்து அந்த முயற்சியை மேற்கொள்கிறார்கள். மாரக்கத்துமா அல் மரீசியான்னு சொல்கின்ற ஒரு யுத்தம் நடைபெறுகிறது. அந்த யுத்தத்தை தொடர்ந்து தான் ஒரு சந்தர்ப்பத்திலே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டு வந்தார்கள். அவர்களை அழைக்கப் போன ஒரு சஹாபியை சம்பந்தப்படுத்தி அங்கே ஒரு புனைந்து ஒரு கதையை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மானத்தோடு சம்பந்தப்படுத்தி, கற்பொழுக்கத்தோடு சம்பந்தப்படுத்தி மோசமான ஒரு கதையை கட்டினார்கள். இதுதான் இந்த சூழல். மதீனாவிலே இது ஒரு பயங்கர பிரச்சனையாக மாறியது. ஒரு போலியான செய்தியை திருப்பி சொல்லுகின்ற பொழுது, மீடியாக்களை பயன்படுத்தி சொல்லுகின்ற பொழுது, பலரும் பேசுகின்ற பொழுது பலரும் நம்ப ஆரம்பித்தார்கள், அதை பரப்ப ஆரம்பித்தார். அதனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நொந்து போனார்கள், மனைவி ஆயிஷா அவர்கள் நொந்து போனார்கள், குடும்பத்தவர்கள் எல்லாம் கவலைப்பட்டார்கள். தௌவா கூட ஓரளவு ஸ்தம்பிதம் அடைய ஆரம்பித்தது. முஸ்லிம் சமூகத்துக்குள்ளே கூட ஒரு வகையான சந்தேகங்கள் உருவாக ஆரம்பித்தன. இப்படி ஒரு பெரிய புரட்சி, ஆயுதமேந்தி போராடுவதை விட பயங்கரம் ஒழுக்கத்திலே கை வைத்தார். அதுதான் பிரச்சனை. ஆயுதமேந்தி போராடுகின்ற பொழுது முன்னின்ற சஹாபாக்கள் உறுதியாக இருந்த பலர் ஒழுக்கத்துக்கு எதிராக ஒரு குற்றச்சாட்டு வந்த பொழுது உண்மையா பொய்யா என்று கூட விளங்கவில்லை. இது எவ்வளவு தூரம் சமூக மட்டத்திலே வியாபித்து கொண்டிருக்கிறது, பரவிக்கொண்டிருக்கிறது. எனவே இதை எப்படி நாங்கள் பார்ப்பது? இதில் உண்மை என்ன, தன்மை என்ன, பொய்த்தன்மை என்ன, இது எங்கு போய் முடியும், இது யாருக்கு தீர்வு சொல்வது? உடனடியாக குர்ஆனிய வசனங்களும் இறங்கி அதனை தெளிவுபடுத்தவில்லை. அது ஒரு பெரிய ஒரு குளறுபடியை முஸ்லிம் சமூகத்துக்குள்ளே உருவாக்கிவிட்டது. என்ன சொல்ல விரும்புகிறோம் என்றால், அன்புக்குரிய சகோதரி, இந்த கான்டெக்ஸ்டில் இருந்து இந்த குர்ஆனிய வசனங்களை பார்க்க வேண்டும். ஒரு சமூகத்தை ஆயுத ரீதியாக போராடுவதை விட பயங்கரமானது ஒழுக்கத்திலே கை வைத்து விட்டால், மானம் பெய்த்து விட்டால், கற்பு பாதிக்கப்படும் என்றிருந்தால், இளைஞன் யுவதியுடைய ஒழுக்கம் பிழையாக போதிக்கப்படும் என்றிருந்தால், அதுக்கு பிறகு நிம்மதி இழந்து விடுவார்கள், அனைவரும் டென்ஷன் ஆகி வருவார்கள். இதுதான் அந்த மதீனா சூழலே இருந்த ஒரு சிச்சுவேஷன். அல்லாஹு தாலா என்ன செய்தார் என்றால், சில நாட்களுக்கு பிறகு இப்படியான மயக்கமான ஒரு சூழ்நிலை, ஒரு அவநம்பிக்கை பரவியிருந்த ஒரு நிலையிலே, ஒரு வகையான நெருக்கடியான ஒரு சூழ்நிலையிலே சூரத்து நூர் என்ற வெளிச்சம் என்ற தலைப்பிலே அல்லாஹு தாலா பல வசனங்களை இறக்கி ஒரு பயங்கர அபாண்டம், ஒரு மிகப்பெரிய ஒரு பொய் என்று சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களையும் அவர்களது குடும்பத்தவர்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தவர்களையும் சஹாபாக்களையும் மட்டம் தட்டுவதற்காக, குட்டிச்சோறாக்குவதற்காக எதிரி தரப்பினால், குறிப்பாக முனாஃபிக்குகளினாலும் யூதர்களால் முன்னெடுக்கப்பட்ட பயங்கரமான ஒரு கீழ்த்தரமான ஒரு பிரச்சாரம் தான் இந்த பிரசாரம் என்று அல்லாஹு தாலா சூரா நூறிலே தெளிவாக சொல்லி, இந்த பொய்யை யாரும் நம்ப வேண்டாம் என்று சொல்லி, யாரெல்லாம் இந்த குற்றச்சாட்டை கட்டுவதிலே பங்களிப்பு செய்தார்கள் அவர்கள் பயங்கரமாக அல்லாஹு தாலாவுடைய தண்டனைக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்றெல்லாம் சொல்லி தெளிவாக, அதை என்ன ஜினா என்று சொல்கின்ற விபச்சாரம் எவ்வளவு பாரதூரமான குற்றம், அதற்கான தண்டனை என்ன, ஒரு பெண்ணின் மீது அவருடைய ஒழுக்கத்துக்கு எதிராக அபாண்டம் சுமத்தினால் அது எவ்வளவு பயங்கரமான குற்றம் என்று சொல்லி அதுக்கான கசையடி, அதுக்கான தண்டனையும் அல்லாஹு தஆலா வரையறுத்து சொல்லி, அது பெண்ணாக இருக்கலாம், ஆணாக இருக்கலாம், அந்த கற்பின் மீது சொல்லப்படுகின்ற குற்றச்செயல் எவ்வளவு போடாதுன்னு சொல்லி இப்படி அல்லாஹு தஆலா ஒவ்வொன்றா சொல்லி வந்து அந்த குறிப்பிட்ட இன்சிடென்ட்,
ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு எதிராக சொல்லப்பட்ட இன்சிடென்ட் மிக பயங்கரமான பொய் என்றெல்லாம் சொல்லி அல்லாஹ் தஆலா தெளிவாக அந்த வசனங்களை சொல்கிறான், சொல்லி விஷயத்தை விளங்கப்படுத்தினான். எனவே என்ன சொல்ல வருகின்றா, முஸ்லிம் சமூகத்தை நிம்மதியாக வாழ வைக்க, ஒழுக்கமுள்ள ஒரு சமூகத்தை நிம்மதியாக வாழுவதற்கு எதிர்த்தரப்பு விரும்ப மாட்டாது. இதுதான் ஷார்ட், இதுதான் சுருக்கம், இதுதான் எசன்ஸ் ஆஃப் த மெசேஜ். எனவே குர்ஆனை படிக்கின்ற போது நாங்கள் புரிந்து கொள்கின்ற மிக முக்கியமான விஷயம், ஒரு சாரார் உலகத்திலே இதுக்கென்று கங்கணங்கட்டி கொண்டு செயல்படுவார்கள், உழைப்பார்கள். இதை முஸ்லிம் சமூகமும் ஈமானிய சமூகம் மிக விழிப்போடும் கவனமாகவும் இருக்க வேண்டும் என்ற செய்தியைத்தான் இந்த சூரத்து நூறுடைய கான்டெக்ஸ்டை, இறங்கிய பின்னணியை பார்க்கின்ற பொழுது எம்மால் புரிந்து கொள்கின்ற மிக முக்கியமான ஒரு அம்சம். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களை, இந்த பின்னணியில் பாருங்கள். இப்பொழுது இந்த வசனத்தை இன்னல்லதீன யுஹிப்பூன அன் தஷீஅல் ஃபாஹிஷா ஃபில்லதீன ஆமனு, இதைத்தான் அல்லாஹ் தஆலா அப்படியே சூரத்து நூறிலே பல வசனங்களே, 18 வசனங்களிலே தெளிவாக பல விஷயங்கள் எல்லாம் சொல்லி கொண்டு வந்து 19 வசனத்திலே பொதுப்படை அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யாரெல்லாம் குறிப்பாக ஈமானிய சமூகத்துக்கு மத்தியிலே, அதாவது ஈமான் கொண்ட ஆண்கள் பெண்கள் என்ற இவர்களுக்கு மத்தியிலே அவர்கள் கெட்டுப்போக வேண்டும், முஸ்லீம் சமூகத்தின் அங்கத்தவர்கள் கெட்டுப்போக வேண்டும். ஃபாஹிஷாண்டா இதுதான், கெட்டுப்போகுதல், மோசமான விஷயம், கீழ்த்தரமான விஷயம், அதெல்லாம் பரவ வேண்டும் என்பதற்காக நேசம் கொள்கிறார்களோ, ஆசிக்கிறார்களோ, யாரெல்லாம் விரும்புகிறார்களோ அல்லாஹ் தஆலா இப்படி ஆரம்பிக்கிறான் 19 வசனத்தில். இப்பொழுது நான் நினைக்க உங்களுக்கு விளங்கும்னு சொல்லி அல்லாஹ் தஆலா அந்த எப்படி மதீனாவுடைய ஒரு இன்சிடெண்ட்டை ப்ரெசென்ட் பண்ணுகிறான் குர்ஆனில். அல்ல வஹி பேசுகிறது, உலகத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை மேலுக்கு இருந்து அவதானித்த அல்லாஹ் தஆலா வஹிக்கூடாக அந்த செய்தியை அழகாக விளங்கப்படுத்துகிறான். வெறுமனே அல்லாஹ் தஆலா ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களையோ அல்லது சஹாபாக்களையோ பைத்து அந்த அஹ்லுல் பைத்துன்னு சொல்கிற ரசூலோட குடும்பத்தவர்களை மாத்திரம் டார்கெட் பண்ணாமல் பொதுப்படையாக சொன்னான். அதுதான் இந்த வசனத்தை நாங்கள் பார்க்குற விஷயம். எனவே இந்த ஆயத்தை நாங்கள் வெறுமனே ரசூலுடைய குடும்பத்தோடு ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களோடு மதீனத்துவாசிகளோடு மாத்திரம் நாங்கள் சுருக்கி பார்க்கக்கூடாது. இந்த வசனம் வெரி காமன், அல் இப்ரா பி உமூமில் லஃப்ஸி லா பி ஹுசூஸி சபப் என்று உலூமுல் குர்ஆனிலே குர்ஆனிய கலைகளில் சொல்கின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு விதி இருக்கிறது. இதை பொதுவாக குர்ஆனில் பல போது வசனங்களை விளங்குகின்ற பி உமூமில் லஃப்ஸ், அந்த குர்ஆனிய வசனம் சொல்கின்ற பொதுப்படையான கருத்தில் தான் புரிய வேண்டும். வெறுமனே அந்த இன்சிடெண்ட்டை மாத்திரம் எடுத்து அந்த இன்சிடெண்ட்டோடு மட்டும்தான் அந்த வசனம் சம்பந்தப்படுகின்ற மட்டும் சொல்வது பல போது பொருந்த மாட்டாது. எனவே இந்த ஆயத்தை விளங்குவதற்கு இன்சிடெண்ட் முக்கியமானது. ஆனால் இன்சிடெண்ட்டை விளங்கிவிட்டு அதனை விட்டுவிட வேண்டும். விட்டு அந்த ஆயத்தை குளோபல் கான்டெக்ஸ்டுக்கு கொண்டு வர வேண்டும். சமகால அறிஞர்கள் சொல்லுவாங்க குளோபல் கான்டெக்ஸ்ட்னு சொன்னால் மதீனத்து கான்டெக்ஸ்ட்லேருந்து எடுத்து சர்வதேச சூழமைப்புக்கு உட்படுத்துகின்ற பொழுது என்ன வழங்கும் என்றால் எல்லா காலத்துக்கும் பொருத்தமான ஒரு ஆயத்தாக மாறும். அல்லாஹ் தஆலா சொல்கிற ஸ்டைலை பாருங்கள், அந்த ஆயத்துடைய கட்டமைப்பு ஸ்ட்ரக்சர்ன்றது தான் நாங்கள் சொல்கிறோம். குர்ஆனை படிக்கின்ற பொழுது, ஆயத்துக்களை படிக்கின்ற பொழுது இந்த ஆயத்துடைய ஸ்ட்ரக்சர் முக்கியம். அரபில் சொல்வாங்க உஸ்லூபுல் குர்ஆனி, குர்ஆனுடைய அந்த வசன பிரயோகம் அல்லது கட்டமைப்பு, அதிலே எங்களுக்கு நிறைய மெசேஜ் அல்லாஹ் தஆலா தருகிறான். இங்கே நீங்கள் பாருங்கள், இன்னல்லதீன யுஹிப்பூன அன் தஷீஅல் ஃபாஹிஷா, யாரெல்லாம் எல்லா காலத்திலும் இருக்கலாம். ஃபில்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களுக்கு மத்தியில் முஸ்லிம் சமூகம் கெட்டு போக வேண்டும், ஈமானிய சமூகம் கெட்டு போக வேண்டும், நல்லா இருக்கிறவங்க கெட்டு போக வேண்டும். ஒரு நல்ல குடும்பம் ஒன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறது, நல்ல அழகாக பிள்ளைகளை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள், அழகாக ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் திட்டமிட்டு பிள்ளை வளர்ப்புகள் அழகாக பண்பாடாக நாகரிகமாக பிள்ளைகளை கற்பித்து படிப்பித்து நாகரிகமாக வளர்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் அதுக்கு எடுத்து போக வேண்டும் என்பதற்காக ஒரு சாரா வேலை செய்வார்கள். ஈமானில் பலவீனம் கொண்டவர்கள், பொறாம மனப்பாங்கு கொண்டவர்கள், வேறு வகையான எண்ணம் கொண்டவர்கள் எல்லாம் எஜெண்டாக்களை போட்டு எப்படியா அந்த குடும்பத்தை சிதைபடிப்பதற்காக வேலை செய்கிற உலகத்தில் இருக்கலாம். அந்த யதார்த்தத்தை புரியாமல் எந்த ஃபெமிலியும் உலகத்தில் வாழக்கூடாது. எனவே நாங்கள் நல்லா இருக்கிறோம், அல்லாஹ்வுடைய உதவியால் நாங்கள் அல்ஹம்துலில்லாஹ் இருக்கிறோம், நல்லா பிள்ளைகளை வளர்த்து கொண்டு இருக்கிறோம். எனவே எங்களை சுற்றி சவால்களும் நிறைய சதித்திட்டங்களும் நிறைய பிரச்சனைகளும் வந்த வண்ணம் தான் இருக்கும். மிக கவனமாக இருக்க வேண்டும். இந்த உலகம் அப்படித்தான். இதனைத்தான் அல்லாஹ் தஆலா அழகாக ஒரு குளோபல் மெசேஜாக சொல்கிறார். உலகத்துக்கு முன்னால் எவ்வளோ அழகான மெசேஜ். யாரெல்லாம் இதை விரும்பலாம்? கெட்டுப்போகும் என்று விரும்புகின்ற மூன்றாந்தரமான மனுஷர்களும் இருக்கிறார்களே. பொதுவாக மனுஷன் என்றால் யாரென்றால் இன்சான்ட், அவன் எப்படி இருக்கணும் என்றால் நல்லா இருக்கணுமே. எல்லாரும் அவன் நல்லா இருக்கிறத பார்த்து சந்தோஷப்பட வேண்டும். எல்லோரும் நல்லா இருக்கணும். முஸ்லீம் காஃபிர் என்று வேறுபாடு இல்லாமல்
யாராக இருந்தாலும் மனிதர்களாக இருந்தால் ஒழுக்கமாக நாகரிகமாக பண்பாடாக வாழுகிறார்கள் அவர்களை அங்கீகரிக்க வேண்டும். அதை நாங்கள் எப்ரிஷியேட் பண்ண வேண்டும், அதனை விரும்ப வேண்டும். இதுக்கு மாற்றமாக யாரும் நல்லா இருக்கிறார்கள் என்றால் அதை கெடுத்துறதுக்கு, அவனை வழிகெடுத்துறதுக்கென்று, ஒழுக்க ரீதியாக வீழ்த்துறதுக்கென்று அதுக்கென்று ஒர்க் பண்ணுறான்டால், அப்படியாக மோசமாக எடிக்ஷன்ஸுகளை பழக்கிறார்கள் என்றால், மோசமான பழக்க வழக்கங்கள் கூட உட்படுத்துகிறார்கள் என்றால், அதனை ஆசை வைக்கிறாங்கன்னா மனித ஜாதியே அல்ல, அது மனுஷனா என்று கூட யோசிக்க வேண்டிய. அல்லாஹ் தஆலா தான் இப்படி சொல்கிறான், மிக கடுமையாக சொல்கிறான். அதனால தான் வசனத்தை இப்படி முடிக்கின்ற பொழுது வலகும் அஸாபுன் அலீமுன் ஃபித் துன்யா வல் ஆஹிரா, உலகத்திலும் மறுமையிலும் அத்தகைய மனித ஜாதிகளாக மிருகங்குணம் கொண்ட மனிதர்கள், மிருகத்துடைய குணங்களை கொண்ட மிக கீழ்த்தரமான மிருகத்துக்கு கூட சில போது இப்படி உணர்வுகள் இருக்க மாட்டாது. இந்த மனிதர்கள் அல்லாஹ் தஆலா அவதானித்து கொண்டு, உங்களுக்கு தெரியும் அல்லாஹ்வுடைய இந்த பிரயோகங்களை பாருங்கள், யார் யார் எங்களுக்கு எதிராக திட்டமிடுகிறாரோ தெரியா, யார் யார் மோசமாக யோசிக்கிறாங்களோ தெரியா, யார் யார் எஜெண்டாக்களை வச்சு கொண்டிருக்கிறாங்களோ தெரியா. ஒரு குடும்பத்தையோ, ஒரு ஊரில் இருக்கிற நல்ல மனிதர்களையோ, இளைஞர்களையோ, யுவதிகளையோ, ஒரு பாடசாலை இருக்கிற அந்த ஒழுக்கத்தையோ வீழ்த்துறதுக்கண்டு எவனவன் திட்டமிட்டு யாருக்கு தெரியும்? ஓரளவு ஸ்டடி பண்ணி பார்த்தா ஓரளவு சிலர் பிடிபடுவார், சில நேரங்களில் தெரிய வரும். ஆனால் அதுக்கு பின்னால் கூட பெரிய மாஃபியாக்கள் இன்றைய சர்வதேச மட்டத்தில் போனோகிராஃபி மாஃபியாக்கள் இண்டஸ்ட்ரீஸை வச்சு ஆட்களை வழிகெடுத்துக்கின்ற கீழ்த்தரமான விஷயம் உட்படுத்துகின்றவர்கள் இருக்கிறார். ஏன்னா எங்களுக்கு தெரியாது. அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? எவ்வளோ அற்புதமாக சொல்கிறான். அல்லாஹ்க்கு தெரியும், எனக்கு உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஏன்னா அவர்களை சரியாக இனங்கண்டு சட்டத்துக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்துவோம். அதுதான் வலகும் அஸாபுன் அலீமுன் ஃபித் துன்யா வல் ஆஹிரா. அலீமன்னா நோவினை தரக்கூடிய, ஆட்களோட குடும்பங்களையெல்லாம் பிரித்து, குடும்பத்தையெல்லாம் குட்டிச்சுவராக்கி, பொம்பளைகளில் மானத்தையெல்லாம் சீரழித்து, ஆம்பளைகளை சீரழித்து, சமூகத்தை சீரழித்து சுக்கு நூறாக்கின இவனை அல்லாஹ் தஆலா விடுவானா? அலீமுன் ஃபித் துன்யா, உலகத்தில் கூட அவனுக்கு மிச்சம் கீழ்த்தரமான தன்னை வைத்திருக்கிறோம் அல்லாஹ் சொல்கிறான். என் அவதானிக்கு அவன் தான். மறுமையில் அதை சொல்லவே தேவையில்லை. வில் ஆஹிரா மறுமையில் ஒரு தண்டனை இருக்குன்னு சொல்லிக்கிறேன். அது வடிவம் எல்லாம் எந்த வடிவத்தை பெறும்னு அல்லாஹ் தஆலா சொல்லவில்லை. மிக பயங்கரமாக இருக்கலாம். வல்லாஹு யஅலம். அதனால தான் இந்த வசனத்தை முடிக்கும்போது வல்லாஹு யஅலம், அல்லாஹ் தஆலா சகலதையும் அறிந்தவன். யஅலம் எப்படி முடிக்கிறார்? ஆல் நோவிங், எல்லாம் தெரியும். எனவே ரகசியமாக கொடுத்தோம் கேம், அப்படி செஞ்சோம், இப்படி செஞ்சோம், யாருக்கு முகப்படாமல் செஞ்சு கொண்டிருக்கிறோம்னு நினச்சி கொண்டிருக்கிறாங்க இந்த மாதிரி வேலைகளை செய்தவர்கள். சர்வதேச மட்டத்தில், தேசிய மட்டத்தில், ஒரு மட்டத்தில் ஈமானி ரீதியாக பலவீனப்பட்டவர்கள், ஒழுக்க ரீதியாக வீழ்ச்சி கண்டவர்கள், ஒரு சைத்தானிய வலைகளுக்குள்ளால் அகப்பட்டவர்களுடைய இந்த கைக்காரியங்கிற எல்லாம் அல்லாஹ் தஆலா வல்லாஹு யஅலம் வஅன்தும் லா தஅலமூன், நீங்கள் அறியாமல் இருக்கலாம், பாரதூரங்களை பற்றி நீங்கள் தெரியாமல் இருக்கலாம். இது ஸ்ட்ரக்சர். இதை நாங்கள் கட்டாயம் இந்த ஆயத்தை படிக்கின்ற பொழுது இதை புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இது இன்னும் கொஞ்சம் விரிவாக விளங்குறதா இருந்தால், ஏற்கனவே நான் சொன்ன அந்த அடிப்படை, அந்த ஒரு பெரிய அந்த பேக்ரவுண்ட் உங்களுக்கு இந்த ஆயத்தை விளங்குறதுக்கு மிச்சம் உதவியாக இருக்கும். தஃப்சீர் ஆசிரியர் சொல்கின்ற ஒரு மிக முக்கியமான கருத்து தான், குறிப்பாக நவீன காலத்திலே அந்த தஹரீர் வத் தன்வீர் என்ற அந்த புத்தகத்தை எழுதின இமாம் தாஹிர் பின் ஆஷூர் ரஹ்மத்துல்லாஹ் இந்த ஆயத்தை விளங்கப்படுத்துகின்ற போது சொல்வார்கள், இஸ்திஅனாஃபுன் இப்திதாயின்னு சொல்லி. இஸ்திஅனாஃப் இப்திதாயின்னு சொன்னால், இப்போ நான் பார்த்து கொண்டிருக்கிற வசனம் வந்து 19 ஆயத்து தானே, 19 வசனம். அதுக்கு முந்தைய 18 ஆயத்து இருக்குது. இப்போ 18 ஆயத்தை நீங்கள் குர்ஆனை எடுத்து புரட்டி பார்த்தால் அது ஒரு குறிப்பிட்ட இன்சிடென்ட் ஒன்றை மையப்படுத்தி தான் பேசிக்கொள்வார். இன்சிடென்ட் நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே. ஹதீஸுல் இஃப்க், ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்ற அந்த பெண்ணுக்கு எதிராக புனையப்பட்ட பிழையான ஒரு செய்தியை அல்லாஹ் தஆலா வன்மையாக கண்டித்து கொண்டு வார். அது ஒரு பயங்கர பொய் என்று யாரெல்லாம் சம்பந்தப்பட்டவர்களுக்கெல்லாம் தன்னை நிற்கிறதா சொல்லி அப்படி இப்படி இப்படி சொல்லிக்கொண்டு வந்து இஸ்திஅனாஃப் அவருடைய தொடர்ச்சி. இன்னல்லதீன யுஹிப்பூன அன் தஷியல் ஃபாஹிஷா. அப்போ எனவே இந்த ஆயத்தை விளங்குகின்ற போது இந்த ஆயத்துக்கு 2 வாசிப்புக்கு 2 ரீடிங் இருக்குது. ஒரு ரீடிங் முன்னுக்குள்ள ஆயத்துடைய தொடர்ச்சி. எனவே அப்படியாக உள்ளத்திலே இந்த சமூகம் கெட்டுப்போக வேண்டும், ஒழுக்க ரீதியாக வீழ்ச்சி அடைய வேண்டும் என்று உழைக்கின்றவர்கள், விரும்புகின்றவர்களுக்கு அல்லாஹ் தஆலா தண்டனை உண்டு சொல்லி டார்கெட் பண்ணது அல்லாஹ் தஆலா யார் என்றால், அந்த காலத்தில் இந்த கதையை கட்டின முனாஃபிக்குகளை. அவங்கள்ட்ட தான் இஸ்திஅனாஃப் இப்திதாய் என்று சொல்கிறேன். அந்த வசனத்தை தொடர்ச்சின்னா முன்னுக்குள்ளாக யார் சம்மந்தப்பட்டு நல்லா தெரியும். அந்த அந்த அளவுக்குன்னா அந்த ஹதீஸுல் இஃப்க் சஹீஹ் புகாரியிலே அந்த ஹதீஸ் மிக விரிவான, நான் நினைக்கிறேன் ஒரு 3-4 பக்கங்களுக்கு வந்து மிக விரிவான ஒரு சம்பவம். அது எல்லாவற்றையும் இங்கே சொல்ல முடியாது. சரியாக மிக விரிவானது, நம்பகமான ஆட்களோட பேர்களோடு தெளிவாக அந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டு எல்லா சிஹாவு சித்தால் இருக்கிற எல்லா கிரந்தங்களையும் கூட ஹதீஸ் இருக்குது. சில ரிவாயத் வித்தியாசங்கள், அல்ஃபாது சொற்கள் வித்தியாசங்களோடு இருக்குது.
அதை படித்து பார்த்த விளங்குன்னா இந்த வசனத்தில் அந்த ஆட்களை டார்கெட் பண்ணுற மாதிரி நல்லாவே விளங்கு இவங்க தான் ஆக்கிறேன்னு சொல்லி. இது கிராஅல் ஊலா ஃபர்ஸ்ட் ரீடிங். செகண்ட் ரீடிங் என்னென்றால் அது முன்னுக்குள்ள வசனத்தை சம்மந்தப்படுத்தாமல் பார்க்கணும். அந்த 18 பார்க்காம அது ஒரு ரீடிங் தானே, அது அப்படி பார்க்குறது இந்த வசனத்தை வரும். இன்னொரு ரீடிங் என்னென்னா அதை பார்க்காம விளங்கணும். அப்படின்னா சும்மா இன்னல்லது நீங்கள் ஹெப்புன் தஷியல் ஃபாஹிஷான்னா குளோபல் மெசேஜ் தான் மாறும். நிச்சயமாக யாரெல்லாம் இந்த ஈமானிய சமூகத்துக்கு மத்தியிலே ஃபாஹிஷா வளர வேண்டும் என்று விரும்புகிறார்களோண்டா குளோபல் மெசேஜ். அப்படின்னா உலகத்தில் இருக்கிற யாராகவும் இருக்கலாம், எல்லா காலத்துக்கும் பொருந்தும் கண்டிப்பாக. ரெண்டும் ஓகே. இந்த ரெண்டாவது கருத்தை நவீன காலத்தில் இருக்கின்ற பல அறிஞர்கள் வலியுறுத்துகிறார். எனவே ரெண்டையும் நாங்கள் விளங்க வேண்டும். எங்களை சுற்றி பிணையப்படுகின்ற கீழ்த்தரமான விஷயங்களை திட்டமிடுகின்ற ஒரு சமூகம் இருக்கிறது என்ற கருத்தை தான் அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை சொல்கிறார். திரும்ப ரெண்டாவது நாங்கள் அவதானிக்க வேண்டிய இன்னொரு பாயிண்ட் இது யுஹிப்பூன் என்ற பிரயோகமிக்கு தானே உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். சாதாரணமாக நாங்கள் சொல்கிறோம் அஹப்பண்டா நேசித்தார். இந்த லவ் என்ற கருத்தை தான் காட்டும். ஒரு விஷயத்தை கட்டுமையாக நேசிக்கிறது தான் அரபில் அஹப்பன்னு சொல்கிறேன். அப்போ மனசால் நேசிக்கிற, கட்டுமையாக விரும்புகிற, உள்ளத்தால், அந்த சொப்பிரயோகத்தை தான் அல்லாஹ் தஆலா இங்கே பயன்படுத்திக்கிறார். இன்னல்லதீன யுஹிப்பூன. அப்போ எப்படி நாங்கள் மொழிபெயர்க்கிறேன் இந்த கருத்து என்னென்னா இன்னல்லதீன யுஹிப்பூன அன் தஷீஅ அல்ஃபா. ஷான்னா மிகவும் பரவி, அரபிலே ஷாயியான்னு சொன்னால் கட்டுக்கதை, ஒரு பரவுகின்ற ஒரு பயங்கரமான ஒரு போலி செய்தி ஒன்று. அந்த தஷியல் ஃபாஹிஷா ஃபில்லதீன் ஆமன் ஈமானிய சமூகத்துக்கு மத்தியில் ஒழுக்கச் சீர்கேடு பரவ வேண்டும் என்பதை கடுமையாக நேசிக்கின்றவர். அப்படி தான் நாங்கள் மொழிபெயர்க்கிறேன். கடுமையாக நேசிக்கின்றவர்கள் மொழிபெயர்க்கிறோம். அப்படின்னா என்ன? அது இமாம் குருத்துபி, இமாம் தபர், இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹ் அந்த யுஹிப்பூன் என்ற பிரயோகத்துடைய அந்த சரியான வடிவத்தை விளங்கப்படுத்திக்கிறாங்க. அவருடைய ஸ்டைல் எப்படி வருமென்றால் மனுஷர்களில் ஒரு சாரார் இருப்பாங்க, அவங்களுக்கு ஒழுக்க ரீதியாக ஆட்கள் கெட்டு போகிறன்னா அதில் ஒரு விருப்பம் இருக்குது. அப்படியான மனநிலை கொண்ட மனுஷர் உலகத்தில் இருக்கிறாங்க. அப்படி விருப்பம், அது விரும்புகிறாங்க. யுஹிப்பூன் பரப்புவதே தயார். அவங்க என்ன செய்வாங்க, அதை விரும்புவாங்க. அப்படி மனுஷன் இருக்கிறான். நான் வளமை ஏற்கனவே சொன்ன மாதிரி மனுஷனண்டா விரும்பப்படாது. ஆனால் அதில் அதி தீவிரமாக ஆசை வைக்கின்ற மனிதர்களும் அவன் கெட்டு போடுறதில்ல பிரச்சனைங்க. நீங்கள் நுணுக்கமாக பாருங்கள். அல்லாஹ் தஆலா இங்கே சொல்லலை ஒழுக்க ரீதியாக கெட்டு போனவர்களுக்கு தண்டனைக்குன்னு குர்ஆன் சொல்லலை. அதை பற்றி குர்ஆன் வேற எங்கேயும் சொல்லிக்குது. குர்ஆன் அதை பற்றி சூரத்து நூறில் முன்னுக்கு சொல்லிக்குது, பின்னுக்கு சொல்லிக்குது. குர்ஆனில் வேறு இடங்கள்ல எல்லாம் ஒழுக்க ரீதியாக கெட்டு போனவர்கள் அல்லாஹ் தஆலா தண்டிக்கிறான், அவனுக்கு நிறைய தண்டனை உண்டு உலகத்திலும் மறுமைன்னு குர்ஆன். இங்கே அல்லாஹ் தஆலா அதை பற்றி சொல்லலை. யார் ஒழுக்கமற்ற விஷயங்களை செய்கிறன்னு அல்லாஹ் தஆலா சொல்லலை. இங்கே சொன்னா யாரோ கெட்டு போகிறது இன்னொருத்தன் விரும்புகிறான். அதுதான் இங்குள்ள நுணுக்கமான பாயிண்ட். இதை நீங்களும் புரிஞ்சுக்கொள்ளணும். அப்படி நல்லாயிக்க ஒரு சமூகம் யாரும் அல்ல, நல்லாயிக்க ஒரு சமூகம் ஈமானோடு ஒழுக்கத்தோடு நாகரிகமாக தொழுகையோடு பண்பாடுகளோடு அழகாக குடும்பமாக வாழுகின்ற நல்லோடு சமூகத்தை குடும்பத்தை போட்டு கெடுத்துறதுக்கு விரும்புகிற ஒரு மூணாம் சக்தி ஒன்று இல்லையா, அதுதான் குர்ஆன் சொல்லுது. அதான் யுஹிப்பூன. அப்படியும் ஒரு மனுஷர்கள் இருக்கிறாங்களே, அது வரலாறு நெடுகளும் இருந்து வந்திருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் காலத்தில் கூட முனாஃபிக்ன்ற பேரில் வேறு பேர்கள் இருந்துக்கிறான். இன்றைக்கு அது வேறு வடிவம் பெரிய லெவல் இருக்குது. அது இன்றைக்கு கான்செப்டாக மாறி சிலபஸாக மாறி அதுக்கு போனோகிராஃபி என்று பேரை வச்சு அது எல்ஜிபிடி என்று மாறி நவீன கால வடிவம் மாறி சமூக அங்கீகாரத்துக்கான எக்ஸப்டன்ஸை கொடுத்து உலக நாடுகள் பல போது அங்கீகரித்து அதே இன்றைக்கு ஒரு சர்வசாதாரண விவகாரமாக மாறி விரும்புகிறாங்க, நேசிக்கிறாங்க. இதுதான் ஹியூமன் ரைட்ஸுக்கான வரைவிலக்கணங்கள் உண்டு. யாரும் கட்டுப்பாடுகள் விற்கக்கூடாது. எனவே விரும்புகிறாங்க. இது புதிய வடிவம். பாருங்கள், இப்படி விரும்புகிற மாதிரி இதை மனுஷர் அன்றைக்கு சில நேரம் புதனமாக பார்த்தா இன்றைக்கு யாரும் அதனை புதனமாக பார்க்க வேண்டிய அவசியம். அப்படியான மனுஷர் உலகத்தில் உருவாகிட்டாங்க. அப்படியான பலவீனமான மனிதர். இது ஒரு விளக்கம். அது மட்டுமல்ல, யுஹிப்பூனுக்கு இன்னொரு கருத்து என்னென்றால் அவங்க அதை வெறுமனே கடுமையாக விரும்புகிறேன்னு தான் நாங்கள் மொழிபெயர்த்தோம். வெறும் மனசால் விரும்புகிற மட்டுமல்ல, அதுக்கான வேலை திட்டத்தில் கடுமையாக இறங்குவாங்க. அதுதான் பிரச்சனை. அல்லாஹ் தஆலா சாதாரண விரும்புன்னு சொல்லலை. யுஹிப்பூன கடுமையாக விரும்புகிறேன்னா அதுக்கு ஃபன் பண்ணுவார்கள், கோடிக்கணக்கு செலவழிப்பார்கள், அதுக்கு படம் நடிப்பார்கள், கீழ்த்தரமான மோசமான படங்கள், நாடகம் நடிப்பார்கள், நாவல் எழுதுவார்கள், கவிதை பாடுவார்கள், பாட்டு பாடுவார்கள். வடிவம் யுஹிப்பூன். எனவே அது ஒரு வெறும் சிந்தனையாக மட்டும் இருந்து விட்டு போனால் கூட பரவாயில்லை. அது யுஹிப்பூன் என்றால் செயல் வடிவம் பெறும். படம் ஃபோட்டோ இமேஜஸ் வரைஞ்சி படமெல்லாம் ஒரு சோசியல் மீடியா துறைக்க அளவுக்கு போகும்.
எந்த அளவுக்கு அது தீவிரமடைஞ்சிக்கின்றால் நீங்கள் இஸ்லாமிய துறை சார்ந்த ஒரு விஷயத்தை கூட சோசியல் மீடியாவில் ஒருத்தர் சர்ச் பண்ண ஆரம்பித்தார் என்றால் ஒரு நல்ல விஷயத்தை கூட பார்க்கணும், நல்ல ஒரு விஷயம், நல்ல ஒரு கருத்து, நல்ல ஒரு விஷயத்தை பார்க்கணும், அதை ஓப்பன் பண்ணால் கூட முதலாக வந்து நிற்கும் அந்த போனோகிராஃபி. அதுக்கு அந்த அளவுக்கு டிசைன் பண்ணப்பட்டீங்க. அப்படி டாமினன்ட் உலகத்தில் எப்படியாவது இந்த சமூகத்தை உலக மக்களை ஒழுக்க ரீதியாக வீழ்த்துறதுக்கு யுஹிப்பூன் குர்ஆன் சரியாக தான் சொல்லிக்கிறேன். யுஹிப்பூன் பெரும் சாராக இருக்கிறான். யுஹிப்பூன் பாருங்க எவ்வளோ இன்றைக்கு எங்களோடு பேசுவது போன்று அல்லாஹ் தஆலா அதை கட்டமைத்திருக்கிறான். எனவே ஒழுக்க ரீதியாக கெட்டு போகிறவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா இங்கே கவலைப்படவில்லை. குர்ஆன் இங்கு அவங்களோட கரிசனையாக இல்லை, ஒழுக்க ரீதியாக கெட்டு போக வேண்டும் என்பதற்காக உழைக்கின்ற ஒரு சாராக இருப்பார்கள். அதில் தான் நாங்கள் கவனம் எடுக்க வேண்டும். நாங்கள் நல்லா இருக்கிறோம் என்று மட்டும் யாரும் யோசிச்சுறாங்க. நாங்கள் நல்லா இருக்கிறோம், எங்கள் பிள்ளைகள் நல்லா இருக்கிறாங்க, குடும்பமும் நல்லா இருக்குது, சமூகமும் நல்லா இருக்குது, தொடர்ந்து நல்லா இருப்பாங்கன்னு மட்டும் நிற்க வேணாம். இதுக்கு எதிராக பெரிய ஒரு வளையம், ஒரு சவால் உண்டு, சூழ்ச்சி உண்டு, பின்னப்பட்டு வளையப்பட்டு கொண்டே இருக்குது. அது வரலாறு எடுக்கிற மிக்க அதனுடைய வடிவம் மிக கவனமாக இருக்க வேண்டும். இந்த கட்டத்தை தான் இளைஞர்கள் யுவதிகள் தங்களோட கற்பை ஒழுக்கத்தை மாணவ சமூகம் ஆண்கள் பெண்கள் இதில் கூடிய கவனம் செலுத்த வேண்டிய இந்த வசனங்களை பார்க்கும்போது மூணாவது விஷயம் அன்புக்குரிய சகோதரர்களே கவனத்தை கொள்ள வேண்டிய மூணாவது விஷயம் பல தரப்பினரும் சம்பந்தப்படலாம் என்று அல்லாஹ் தஆலா இங்கே சொல்லிக்கிறான். எப்படி பல தரப்பினர்? இன்னல்லதீன யுஹிப்பூனன்னு நான் ஆரம்பிக்கிறேன். அதுக்கு சொல்லுவாங்க இஸ்முல் மௌசூல். அந்த அரபு மொழியிலே இலக்கணத்தில் சொல்வார்கள் இஸ்முல் மௌசூல். இஸ்முல் மௌசூல் சொன்னால் இப்போ நாங்கள் இதை மொழிபெயர்க்கும் எப்படி மொழிபெயர்க்கிறோமா இன்னல்லதீன யுஹிப்பூன யாரெல்லாம் நேசிக்கிறார்கள், அதாவது ஈமானிய சமூகத்துக்கு மத்தியிலே ஒழுக்கச் சீர்கேடுகள் பரவ வேண்டும் என்பதற்கு யாரெல்லாம் விரும்புகிறார்களோ, அப்போ யாரெல்லாம் விரும்புகிறார்களோ என்ற அந்த பிரயோகத்துக்கு சொல்கிறோம் நாங்கள் என்றால் யாரும் அதனை விரும்பலாம். யாரெல்லாம் அந்த வகையான விஷயங்கள் ஈடுபடுகிறோம் எல்லாருமே இந்த வசனத்துடைய பிரயோகத்துக்குள்ளால் உட்பட்டு விடுவார். உதாரணமாக இஸ்லாத்துடைய எதிரிகள் இருப்பார்கள், முனாஃபிக்கள் இருக்கலாம், ஈமானில் பலவீனவர்கள் இருக்கலாம், கெட்ட நண்பர்கள் இருக்கலாம், எங்கட தனிப்பட்ட எதிரிகள் இருக்கலாம், இப்போ யாரெல்லாம் இருக்கலாம் எல்லாரும் இந்த வசன பிரயோகத்துக்கு உட்படுவார்கள். பல அணிகள் பல சாரார்கள் இதில் தனிப்பட்ட முயற்சிகள் இருக்கும், சமூகமாக சேர்ந்து ஒரு அணியாக இருந்து ஒரு கென்சியாக இருந்து இந்த வேலை திட்டங்களை முன்னெடுப்பார்கள். தனியான எப்ஸுகள் உருவாக்கப்படும், யார் யார் செய்கிறண்டில்லை, அதுக்கு பின்னால் ஐடென்டிட்டியே விளங்காது. இதெல்லாம் ஒழுக்கத்தை உலக ரீதியாக குட்டிச்சோறு ஆக்குவதற்கு இளைஞர்களை மாணவர் சமூகத்தையும் வீழ்த்துவதற்கு ஒரு சமூகத்தை வீழ்த்த வேண்டுமென்றால் அடையாளங்களை வீழ்த்த வேண்டுமென்றால் ஒரு சமூகத்துடைய கல்வியை வீழ்த்த வேண்டுமென்றால் அந்த பாடசாலைக்குள்ளே அந்த யூனிவர்சிட்டிக்குள்ளே அந்த சமூக நிறுவனத்துக்குள்ளாலே ஒழுக்க ரீதியாக வீழ்ச்சி அடைய வச்சுட்டோம் என்றால் கீழ்த்தரமான பழக்க தோஷங்களை அங்கே பரப்பி விட்டோம் என்றால் அது வீழ்ந்துவிடும். அதுக்கு இன்னல்லதீன யுஹிப்பூன குர்ஆனை சொல்வது போல பல அணிகள் செய்யப்படுவார்கள். தனி மனிதர்கள் பல போது அரசாங்கங்கள் கூட ஒத்துழைக்கலாம், நிழல் அரசாங்கம் ஒத்துழைக்கலாம், வேறு அணிகள் ஒத்துழைக்கலாம், நாங்கள் நம்பாதவர்கள் இருக்கலாம், அதில் எத்தனையோ தரப்பு ஒவ்வொரு இடத்துலையும் பங்கெடுக்கலாம். இவ்வளோ பயங்கரம் அவற்றுக்கு அதை பேசுபொருளாக மாற்றி அதனை பரப்பு இப்படி எத்தனையோ இது மிக மோசமான வடிவங்களை பெறலாம் என்று அல்லாஹ் தஆலா இந்த நுணுக்கமான பிரயோகங்கள் கூட சொல்லி காட்டுகிறார். அன்புக்குரிய சகோதரி இந்த தொடரிலே நாங்கள் இதில் புரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு விஷயம் இருக்குது. இங்கே அல்லாஹ் தஆலா அந்த ஃபாஹிஷா என்ற சுப்பிரயோகத்தை தான் பையாண்டிருக்கிறான். ஃபாஹிஷானா கீழ்த்தரமான விஷயம், மிகவும் கீழ்த்தரமான விஷயம் தான் ஃபாஹிஷானா நேரடி கருத்து. குர்ஆன் அல்லாஹ் தஆலா ஃபாஹிஷா என்ற பிரயோகத்தை பல இடங்களிலே கையாண்டிக்கிறான். கொஞ்சம் இந்த ஆயத்தை ஓரளவு டீப்பாக விளங்கணும் என்றால் குர்ஆனில் இந்த பிரயோகம் எப்படியெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு நாங்கள் பார்க்கலாம். உதாரணமாக பாருங்களேன், சூரத்து நிசால் அல்லாஹ் தஆலா சொல்கிறான் வல்லாத்தி யஅதீனல் ஃபாஹிஷா மின் நிசாயிக்கும். சரியா, உங்களில் இருக்கின்ற பெண்கள் ஃபாஹிஷான விபச்சாரம் மாதிரியான மோசமான குற்றச்செயல்கள் ஈடுபடுகின்றவர்கள். ஃபாஹிஷா என்ற பிரயோகத்தை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சில இடங்களிலே விபச்சாரம் போன்ற மோசமான குற்றச்செயல்கள் ஒழுக்கச்சீர்களுக்கு பயன்படுத்துகிறார். எனவே ஃபாஹிஷா என்பது விபச்சாரம். எனவே விபச்சாரம் முஸ்லிம் சமூகத்திலே பரவ வேண்டும் என்பதனை விரும்புகின்றவர்களுக்கு கடுமையான தண்டனை இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இன்னொரு கருத்து இருக்கிறது ஃபாஹிஷா என்றா இன்னொரு கருத்து குர்ஆன் சொல்வது ஃபைதா ஃபஅலு ஃபாஹிஷா மானக்கேடான விபச்சாரம் மட்டுமல்ல, வேறு சில ஒழுக்கச்சீர்கேடுகள், தரங்கெட்ட விஷயங்கள், மோசமான வார்த்தை பிரயோகங்கள், கீழ்த்தரமான ஃபோட்டோஸ்கள் இப்படியாக இருக்கின்ற இந்த விஷயங்களை
செய்கின்றவர்களுக்கு என்று அல்லாஹ் தஆலா ஃபாயிஷா என்ற அந்த சொற்பிரயோகத்தை குர்ஆனிலே மானக்கேடான விஷயங்கள், விரும்பத்தகாத விஷயங்கள், மற்ற ரகமான விஷயங்கள் என்று வேறு சில பாவங்களுக்கும் அல்லாஹ் தஆலா பயன்படுத்தியிருக்கிறான். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் தஆலா தொழுகையை பற்றி சொல்கின்ற பொழுது இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷா, நிச்சயமாக தொழுகையானது ஃபஹ்ஷா வல் முன்கர், ஒரு மானக்கேடான விஷயங்களும் ஒழுக்கச் சீர்கேடுகளும் இருந்தும் அந்த தொழுகையான ஒரு மனிதனை பாதுகாக்கும். நல்ல முறையில் ஒழுக்காக அல்லாஹு தாலாவை ஞாபகப்படுத்துகின்ற தொழுகின்ற எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் இந்த மாதிரி ஃபாஹிஷாவிலே ஈடுபட மாட்டார்கள். ஒழுக்கச் சீர்கேடுகளிலே மூன்றாம் தரமான செயற்பாடுகளில் ஈடுபட மாட்டார்கள் என்று அல்லாஹு தாலா அங்கேயும் சொல்லி காட்டார். எனவே இப்படி இந்த ஃபாஹிஷா என்பது எத்தனையோ வடிவங்கள் குர்ஆன் பயன்படுத்துகிறது. அதனை இந்த ஒழுக்கச் சீர்கேடு தான் சொல்ல முடியாது. அது இந்த காலத்தில் நவீன காலத்தில் அதோடைய வடிவங்கள் எத்தனையோ வகையில் வந்திருக்குது. ஒழுக்கமற்ற பேச்சு, பொருத்தமில்லாத வார்த்தை பிரயோகங்கள், அதெல்லாம் ஃபாஹிஷா. ஒரு தாய் தகப்பனோடு பேச தெரியாட்டி, ஒரு மதிக்க வேண்டிய ஒரு தாயோட தகப்பனோட நாகரிகமான வார்த்தையை பயன்படுத்த தெரியாட்டி அந்த வார்த்தை ஃபாஹிஷான்னு தான் குர்ஆன் சொல்கிறது. ஸல்லல்லாஹு ஹதீஸ்களை படித்து பார்த்தா விளங்கும். தாய் தகப்பனுக்குரிய முறையில் மரியாதையை பேசாட்டி அது ஃபாஹிஷா. ஒரு டீச்சரோட தனக்கு கற்றுத்தந்தவரோட பேச தெரியாவிட்டால் அது ஃபாஹிஷா. ஒரு மூத்த மனிதரோடு எப்படி பேச வேண்டும் அது ஃபாஹிஷா. எப்படி ஒரு தனக்கு கீழாளிக்கிறோடு எப்படி பேச வேண்டும் அது ஃபாஹிஷா. எந்த இடத்தில் எப்படி பேசக்கூடாதோ அப்படி பேசுவோம் அது ஃபாஹிஷா. எனவே வார்த்தை பிரயோகங்களில் கூட ஃபாஹிஷா இருக்குது. எங்கள் ஆடை ஒழுங்குகளில் அநாகரிகமாக ஆடை அணிந்தால் அது ஒரு ஃபாஹிஷா. அவருடைய பொடி தெரியக்கூடிய வகையில் இஸ்லாம் தடை செய்த ஒழுங்கில் ஒரு ஆணோ பெண்ணோ ஒரு ஆடை அணுகிறார் என்றால் அது ஒரு ஃபாஹிஷா. ஆடையிலே ஃபாஹிஷா இருக்கிறது, வார்த்தை பிரயோகங்கள் இருக்கிறது, பார்வைகளில் இருக்கிறது, நடத்தைகளில் இருக்கிறது ஃபாஹிஷா. சில நேரங்களில் மோசமான விஷயங்களை பார்த்து கொண்டிருப்போம். சில போது நாங்கள் அந்த விஷயங்களால் ஃபாஹிஷா என்றால் கீழ்த்தரமான விஷயங்களை பார்க்கிறது, தடை செய்யப்பட்ட விஷயங்களை பார்க்கிறது, பார்க்கக்கூடாத விஷயங்களை பார்க்கிறது, பார்க்கக்கூடாத விஷயங்களை கேட்கிறது ஃபாஹிஷா. இது எத்தனையோ வடிவங்களை பெறும். குர்ஆனே அல்லாஹ் தஆலா இன்னொரு இடத்துல சொல்கிறான், இன்னமா ஹர்ரம ரப்பி அல் ஃபவாஹிஷ, நபியை நீங்கள் சொல்லுங்கள், இன்னமா ஹர்ரம ரப்பி அல் ஃபவாஹிஷ் மா ظஹர மின்ஹா வ மா பத்தன், சூரத் ஆராஃபில் சொல்லி காட்டுகிறார். ஃபவாஹிஷ், ஃபாஹிஷா என்ற சொல்லுடைய பன்மைத்தான் ஃபவாஹிஷா. வெளிப்படையிலே தெரிகின்ற, வமாபத்தன்டா வெளியில் தெரியாத எல்லா வகையான ஃபாஹிஷாக்களிலிருந்து ஃபாஹிஷாக்களையும் எனக்கு எனது இரட்சகன் தடை செய்திருக்கிறான், ஹராமாக்கி இருக்க. இப்போ பாருங்கள், இது ஃபாஹிஷான்ற சொற்பிரயோகம் மிக விரிந்த பல கருத்துக்களை காட்டுகிறது. ஒரு வகையாக மார்க்கத்துக்கு முரணான எந்த விதமான ஒழுக்கச் சீர்கேடுகளாக இருந்தாலும் அநாகரிகமான விஷயங்களாக இருந்தாலும் அவை அனைத்தும் ஃபாஹிஷா என்ற கருத்திலே அந்த குர்ஆன் கையாண்டு இருக்கிறது. எல்லாமே ஹராம் தான். அது சில நேரங்கள் கண்ணுக்கு விளங்கக்கூடிய மிக தெளிவான ஃபாஹிஷாக்களாக இருக்கலாம். சில நேரங்கள் உள்ளங்களுக்குள்ளால் இருக்கின்ற மிச்ச மோசமான உள்ளுணர்வுகள், கெட்ட உணர்வுகள், கெட்ட சிந்தனைகள் எல்லாம் ஃபாஹிஷா, இதெல்லாம் ஹராம். பாருங்கள் எவ்வளோ தூரம் இஸ்லாம் இந்த ஃபாஹிஷாக்கள் பரவப்படாது, ஒழுக்கச் சீர்கேடுகள் பரவப்படாது, வார்த்தையிலையோ நடத்தையிலையோ உடையிலையோ நடையிலையோ உறவுகள்லையோ பேச்சுவார்த்தைகள்லையோ எதிலும் ஃபாஹிஷா என்று சொல்கின்ற கீழ்த்தரமான விஷயம் இருக்கக்கூடாது என்பதிலே கண்ணும் கருத்தமாக இஸ்லாம் இருந்திருக்கிறது. அதனால் குர்ஆனுடைய வசனங்கள் எல்லாத்தையும் திரட்டி பார்க்கின்ற பொழுது எங்களால் அழகாக புரிகிறோம். இன்னொரு இடத்துல அல்லாஹ் தஆலா சூரா பக்ராவிலே அஷைத்தான் யஇதுகுமுல் ஃபக்ர, ஷைத்தான் உங்களுக்கு எப்பொழுதுமே வறுமையைத்தான் வாக்குறுதி அளித்து கொண்டு இருப்பான். செலவழிக்காதே செலவழிக்காதே, உனக்கு பஞ்சம் வரும் பஞ்சம் வரும் என்று செலவழிப்பதற்கு எதிராக பஞ்சம் ஓதிக்கொண்டிருக்கிற ஒன்றாக ஷைத்தான் இருக்கும். அந்த சிந்தனையால் ஆக்கப்பட்டவர் எப்போவுமே கஞ்சர்களாகத்தான் இருப்பார்கள், செலவழிக்க மாட்டார். மேலும் அல்லாஹ் தஆலா தொடர்ந்து சொல்கிறான் அதே வசனத்தில், வயமுர்கும் பில் ஃபஹ்ஷா, அதே ஷைத்தான் உங்களுக்கு ஒரு பக்கம் செலவழிக்காதே என்று சொல்லுவான், கஞ்சத்தனத்தை தூண்டி கொண்டு இருப்பான். மறுபக்கம் வயமுர்கும் பில் ஃபஹ்ஷா, கீழ்த்தரமான விஷயங்களை தூண்டிக்கொண்டே இருப்பான், மோட்டிவேட் பண்ணிக்கொண்டே இருப்பான். ஷைத்தானுடைய வடிவங்களை நாங்கள் பார்க்கணும். எப்போ பார்த்தாலும் மோட்டிவேட் பண்ணிக்கொண்டே இருக்கும் கீழ்த்தரமான விஷயம். என்னென்ன வடிவங்களில் என்னென்ன அமைப்பில் வருமோ தெரியாது. இப்படி குர்ஆன் பல மாதிரி இந்த ஃபஹ்ஷாவை ஃபாஹிஷாவை வலியுறுத்துவதை பார்க்கலாம். அல்லாஹு தஆலா சூரத்து ஷூரால முஸ்லிம் சமூகத்துடைய பண்புகளை பற்றி சொல்லிக்கொண்டு வர, உண்மையான மூமின்கள் யார் என்பதை பற்றி சொல்லிக்கொண்டு வர நேரம், வல்லதீன யஜ்தனிபூன கபாயிரல் இஸ்மி வல் ஃபவாஹிஷ், உண்மையான மூமின்களை பொறுத்தவரையில் பெரிய பாவங்களிலிருந்து தங்களை பாதுகாத்து கொள்வார்கள். யஜ்தனிபூன தங்களை பாதுகாத்து கொள்வார்கள் என்று சொல்லிவிட்டு வல் ஃபவாஹிஷ், ஃபாஹிஷாலிருந்தும்
அந்த கீழ்த்தரமான ஒழுக்கச் சீர்கேடுகளிலிருந்து தங்களை முற்றுமுழுதாக எப்படி கற்பை பாதுகாத்து கொண்டு, ஒழுக்கத்தை பாதுகாத்து கொண்டு, கண்ணை பாதுகாத்து கொண்டு, காதை பாதுகாத்து கொண்டு மிக நாகரீகமாகத்தான் முஸ்லிம் சமூகத்தின் அங்கத்தவர்கள் இருப்பார்கள் என்று மிகவும் அழகாக சூராவிலே சொல்கிறார். எல்லா வசனங்களையும் நாங்கள் திரட்டி பார்க்கின்ற பொழுதோ எவ்வளவு தூரம் அல்லாஹு தஆலா அவனை விசுவாசித்த முஸ்லிம் தனி மனிதர்கள், இளைஞர்கள், யுவதிகள், திருமணம் முடித்தவர்கள், முடிக்காதவர்கள், முடிக்க இருப்பவர்கள், மாணவர்கள், சமூகத்தில் இருக்கின்ற மூத்தவர்கள் எல்லோரும் இந்த விஷயத்தில், ஒழுக்க விஷயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். அதில் எந்த வகையிலும் தவறுவிடக்கூடாது. அதுவும் நாங்கள் இன்று வாழுகின்ற சமகால உலகத்திலே தங்களுடைய ஒழுக்கத்தையும் பண்பாட்டையும் வீழ்த்துவதற்காக உழைக்கின்ற எத்தனையோ சக்திகள், எத்தனையோ கோட்பாடுகள், எத்தனையோ வகையான ஊடகங்கள், எத்தனையோ எப்ஸுகள், எத்தனையோ வகையான மாடர்ன் டெக்னாலஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுகள் கையாளப்படுகின்ற இன்றைய சூழ்நிலையிலே நேரடியாக மறைமுகமாக இருந்து இன்று அதனால் ஃபெமிலி லைஃப் எல்லாம் உடைந்து எக்ஸ்ட்ரா மெரிட்டல் எஃபியாஸ் என்ற பேரிலே அந்த உறவுகள் எல்லாம் வந்து அதனால் குடும்பங்களில் தலாக்குகள் உருவாகி சமூக உறவுகள் துண்டிக்கப்பட்டு கல்வி வாழ்வு பாழாக்கப்பட்டு பெரிய அவநம்பிக்கையெல்லாம் உருவாகியிருக்கின்ற சூழலிலே மீண்டும் ஒரு முறை இந்த குர்ஆனிய வசனங்களை எங்கள் அங்கத்தவர்கள் மிக கவனமாக பார்க்க வேண்டும், சிந்திக்க வேண்டும், படிக்க வேண்டும். ஒழுக்கத்தையும் கற்பையும் பாதுகாப்பதற்கான மிக பயங்கரமான முன்னெடுப்புகளை எப்போதும் எடுக்க வேண்டும் என்ற கருத்து பின்னணியில் தான் இந்த குர்ஆனிய வசனங்கள் பேசுவதையும் அந்த உண்மைகளை சொல்லுவதையும் நாங்கள் பார்க்க முடியும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், இப்படியாக அல்லாஹ் தஆலா ஒழுக்கத்துக்கு எதிராக செயற்படுவதை பேசிக்கொண்டு வருகிறான். ஒழுக்கமாக வாழ வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா வலியுறுத்துகிறான். அந்த வசனத்தில் அல்லாஹ் தொடர்ந்தும் வலஹும் அதாபுன் அலீமுன் ஃபித் துன்யா வல் ஆஹிரா என்று சொல்கிறான். இனி உலகத்திலே இந்த குர்ஆனிய வசனங்களை பார்க்கின்ற பொழுது ஒரு சாரார் ஒழுக்கத்துக்காக சிந்திக்கின்ற, உழைக்கின்ற, நான் நல்லா வாழ வேண்டும், தன்னை மானத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டும். சில நேரங்கள் இன்று ஒழுக்கமாக இருப்பார்கள், நாளை ஒழுக்கமற்றவர்களாக மாறலாம். யாரும் தனது ஒழுக்கத்தை உத்தரவாதப்படுத்த முடியாத நிலை, சூழல் மோசமாகிற பொழுது, நண்பர்கள் மோசமாக கிடைக்கின்ற பொழுது, வாய்ப்புகளும் வசதிகளும் அமைகின்ற பொழுது ஊரிலே ஒழுக்கம் உள்ளவனாக இருப்பான், மற்றொரு நாட்டுக்கு போனால் ஒழுக்கம் கெட்டவனாக இருப்பான். சந்தர்ப்ப சூழ்நிலைகள் மோசமாக அமைகின்ற பொழுது ஒழுக்கம் கெட்டவனாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படியான சேலஞ்சான சவால்மிக்க ஒரு சூழ்நிலையில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே அப்படியான ஒழுக்கம் எவ்வளவு தூரம் பாரதூரமானது, ஒழுக்கத்தை கவனமாக அந்த பொக்கிஷத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் உலகத்திலே ஒழுக்கத்தை வீழ்த்துவதற்கென்று செயற்படுகின்ற ஒரு சாரார் உழைத்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் விரும்பினோ விரும்பலை அத்தகைய வலைகளிலே சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும். அதைத்தான் குர்ஆன் இங்கு கவனமாக சொல்கிறது. யுஹிப்பூன, அதனை உழைக்க ஒரு சாரார் ஒழுக்கமாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறார்கள், இன்னொரு ஒழுக்கம் கெட்ட சமூகம் உருவாக வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இது ரெண்டு சாரார். எனவே ஒரு பெரிய யுத்தம் ஒன்றே இரண்டு சாராருக்கு மத்தியில் போய்கொண்டிருக்கும். அப்படி ஒழுக்கம் கெட்டுப்போக வேண்டும் என்பதற்கு உழைக்கின்ற மனிதர்கள், ஃபண்ட் பண்ணுகின்றவர்கள், அதுக்கு முழுமையான சப்போர்ட்டை ஒத்துழைப்பை கொடுக்கின்றவர்கள், நேரடியாகவும் மறைமுகமாம் அதற்கு பின்னால் உறுதுணையாக இருக்கின்றவர்கள், அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான் என்றால் அவர்களை அடையாளம் கண்டு கோடிட்டு சரியாக ஐடென்டிஃபை பண்ணி வலஹும் அதாபுன் அலீமுன் ஃபித் துன்யா, உலகத்தில் அவர்களுக்கு ஒரு கடுமையான அதாபட தண்டனை. அது எந்த வடிவத்தில் அந்த தண்டனை வரும் என்று சொல்கிறதுக்கு இல்லை. சில வகையான ஒழுக்க சீரர்களுக்கு தண்டனையை குர்ஆன் சொல்லியிருக்கிறது. ஆனால் உலகத்திலே ஒழுக்கத்துக்கு எதிரான தண்டனை எப்படி வரும், இப்படியாக கெட்ட மனிதர்கள் எல்லாம் எப்படி தண்டிப்பான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லவில்லை. ஆனால் ஒரு மோசமான ஒரு அதாப் இருக்கும் என்று குர்ஆன் சொல்லியிருக்கிறது. வடிவத்தை அல்லாஹ் தஆலா சொல்லவில்லை. அதனை விளங்கப்படுத்துகின்ற போது பலவாறு விளங்கப்படுத்தியிருக்கிறார். மானசீக ரீதியாக அந்த மனிதர்கள் கஷ்டப்படுவார்கள், துன்பப்படுவார்கள். அவர்களே ஒழுக்கத்துக்கு எதிராக வேலையை செய்துவிட்டு அவர்களே அந்த ஒழுக்க சீர்கேடுகளை வீழ்ந்து போகின்ற நிலை உருவாகும். அவர்களது குடும்பங்கள் அதில் சிக்குகின்ற நிலை உருவாகும். இப்படி எத்தனையோ வடிவத்திலே அந்த தண்டனைகள் வரலாம். அல்லாஹ்வுடைய வேறு வகையான தண்டனைகளும் அவர்களுக்கு வரலாம். ஆனால் ஃபில் ஆஹிரா, மறுமையிலும் அதே தண்டனை தொடரும். ஒரு சமூகத்தை குட்டிச்சோறாக்கிவிட்டு, ஒரு குடும்பத்தை சீரழித்து விட்டு, இளைஞர் சமூகத்தை, யுவதி சமூகத்தை சீரழித்து, ஒரு பாடசாலையை அழகாக நடத்தி கொண்டு வந்த அந்த பாடசாலையை கெடுத்து விட்டு, இளைஞர்களை எல்லாம் சீரழித்து விட்டு,
எப்படி ஒரு சமூகம், ஒரு மனிதன், ஒரு தனி மனிதன், ஒரு கென்சி, ஒரு குழு உலகத்தில் நிம்மதியாக இருக்க முடியும்? உலகத்திலும் அவர்களுக்கு நிம்மதி கிடையாது. வஃபில் ஆஹரா, மறுமையிலும் அவர்களுக்கு நிம்மதி கிடையாது. கண்டிப்பாக தண்டனை இருக்கிறது என்ற அந்த செய்தியையும் வன்மையாக அல்லாஹ் தஆலா இங்கு கடுமையான வார்த்தை பிரிவுகளுக்கு கூட சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்குறோம். அப்படி சொல்லி வந்து கடைசி அந்த ஆயத்தை எப்படி முடிக்கிறான்? வல்லாஹு யஅலம், எல்லாவற்றையும் அல்லாஹ் தஆலா நன்கு அறிகிறான். இந்த ஆயத்தை பார்த்தாலே விளங்கும். ஹதீஸுல் இஃப்க் என்று சொல்கின்ற ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு எதிராக ஒரு மோசமான ஒரு கதையொன்றே புனைந்த பொழுது அதனை அல்லாஹ் தஆலா நன்கு அவதானித்துக் கொண்டிருக்கிறான். யாருக்கும் அதனுடைய சரியான நிகழ்ச்சி தெரிவு இருக்கவில்லை. குர்ஆனிய வசனத்தை அல்லாஹ் தஆலா இறக்கி சில நாட்களுக்கு பிறகு மிக துல்லியமாக இந்த சம்பவத்தை அல்லாஹ் தஆலா விளங்கப்படுத்த வல்லாஹு யஅலம், அல்லாஹ் தஆலா சகலதையும் அறிந்து வைத்திருக்கிறான். எனவே நடந்து கொண்டிருக்கிற நிகழ்ச்சிகளையும் அல்லாஹ் தஆலா அறிந்து கொண்டிருக்கிறான் என்பது ஒரு கருத்து. வல்லாஹு யஅலம். இன்னொரு கருத்து என்றால் வல்லாஹு யஅலம் என்றால் இப்படி ஒழுக்கச் சீர்கேடுகளால் வரப்போகின்ற எதிர்கால விளைவுகள், எப்படி ஒரு சமூகம் குட்டிச்சுவராக மாறும், அதனால் வருகின்ற சமூக பொருளாதார குடும்ப ரீதியான விளைவுகளை பற்றியெல்லாம் அல்லாஹ்வுக்கு தெரியும். அது பாரதூரமெல்லாம் நன்கு அல்லாஹ்வுக்கு தெரியும். வல்லாஹு யஅலம். அல்லாஹ் தஆலா அவ்வளவு தூரம் இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் பற்றிய ஒட்டுமொத்தமான பார்வையின் பின்னணியில் தான் இந்த ஒழுக்கத்துக்கு இவ்வளவு தூரம் முக்கியத்துவத்தை கொடுத்தான்னு சொல்கிறார். வல்லாஹு யஅலம். ஆனால் வஅன்தும் லா தஅலமூன், நீங்கள் மனிதர்களாகி நீங்கள் லா தஅலமூன், ஒன்றையும் நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள மாட்டீர்கள். அற்பமான உடனடி இன்பத்தை தீர்ப்பது மட்டும்தான் உங்களுக்கு நோக்கம். உங்களோட அற்பமான அப்போது வருகின்ற சில இன்பங்களை தீர்த்து கொள்வதற்காக முயற்சிக்கிறீர்கள், அதற்காக திட்டமிடுகிறீர்கள், அதற்காக பயணங்களை மேற்கொள்கிறீர்கள், அதற்காக முயற்சிகளை மேற்கொள்கிறீர்கள். அதெல்லாம் எவ்வளவு பயங்கரமான வாந்தும் லா தஅலமூன், சாதாரண கிரிட்டிஃபிகேஷன் சொல்கின்ற அற்ப இன்பங்களுக்காக உழைப்பது அது எந்த வகையிலும் ஆரோக்கியமானதல்ல. அது உங்களுக்கு விளங்காது. தற்போது சில இன்பங்கள் போன்றாலும் அப்படி விளைவுகள் ஏற்படுத்துகின்ற மோசமான விளைவுகள் பயங்கரமானது என்று அல்லாஹ் தஆலா அப்படியாக சொல்லி அந்த வசனத்தை முடிக்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி அல்லாஹ் தஆலா இந்த சூரா நூருடைய 19 வசனத்தில் மிகவும் அழகாக இந்த செய்தியை சொல்லி காட்டுகிறான். இன்று நாம் வாழுகின்ற சமகால சூழலில், எங்கட கான்டெக்ஸ்டில் எத்தனையோ வகையான ஒழுக்க ரீதியான சவால்கள் இருக்கின்ற சூழ்நிலையிலே இந்த வசனம் எமக்கு அழகான பல படிப்பினைகளை தருவதை நாங்கள் பார்க்குறோம். கடைசியாக முடிவுரையாக 3 முக்கியமான செய்திகளை இந்த ஆயத்திலிருந்து படிப்பினைகளாக எங்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு டேக் ஹோம் மெசேஜாக, முதலாவது, ஒழுக்கச் சீர்கேடுகளை திட்டமிட்டு பரப்புவதற்கான சூழ்ச்சிகள் நடந்தேறுவதனை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். ஒழுக்கச் சீர்கேடுகள் பரவ வேண்டும் என்பதற்கு ஒரு சாரார் தேசிய சர்வதேச ரீதியாக நாம் வாழுகின்ற சூழலிலே வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். கெட்டுப்போக வேண்டும் என்று உழைக்கிறார்கள். மோசமான எடிக்ஷனை கொண்டு வருகிறார்கள். மோசமான பழக்க தோஷங்களை பரப்புகிறார்கள். இந்த புரிதல் இல்லாமல் எந்த தாயும் தகப்பனும் பிள்ளை வளர்க்கக்கூடாது. யாரும் நிறுவனம் நடத்தக்கூடாது. எப்போதும் அது உடைத்து கொண்டு தான் வரும். இந்த இருக்கின்ற வேகமான விஷயங்களிலே அது வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே மிக கவனமாக இருக்க வேண்டும் என்ற செய்தி அல்லாஹ் தஆலா இன்னல்லதீன யுஹிப்பூன், அப்படியாக நேசிக்கின்ற கெட்டுப்போவதை உழைப்பாக வைத்திருக்கின்ற மனிதர்கள் இருப்பதாக சொல்வதிலிருந்து புரிந்து கொள்ள முடியுமான முதலாவது விஷயம். ரெண்டாவது, ஈமானை அதிகரித்துக் கொள்வதன் மூலம் சுய ஒழுக்கத்தை நாங்கள் வளர்த்து கொள்ளவும் வேண்டும். என்னதான் சூழ்ச்சிகள் சைத்திட்டங்கள் இருந்தாலும், உலகளாவிய ரீதியில் எங்கிருந்தாலும் கெட்ட விஷயங்கள் பரவுவது எங்களால் அவுட் ஆஃப் கண்ட்ரோல். எங்களால் சர்வதேச ரீதியாக அங்கீகரிக்கப்பட்டு அதுக்கு பாடத்திட்டங்கள் போடப்பட்டு கெரிக்கோலமெல்லாம் டெவலப் பண்ணப்பட்டு ஒழுக்கச் சீர்கேடுகள் எல்லா விழுமியங்களும் பெருமானங்களும் மாறி இருக்கின்ற சூழ்நிலையிலே ஒரு ஆணும் வாழலாம், பெண்ணும் வாழலாம் என்ற கோட்பாடுகள்லாம் வளர்க்கப்பட்டிருக்கின்ற சூழ்நிலையிலே, திருமண கோட்பாடுகள்லாம் மாற்றப்பட்டிருக்கின்ற சூழ்நிலையிலே, யாரும் யாரோடையும் இருக்கலாம் என்ற சூழ்நிலையிலே அதனை கண்ட்ரோல் பண்ணுவதற்கான அதிகாரம் எமக்கு இல்லை. எமக்கு இருக்கின்ற ஒரே ஒரு விஷயம் இந்த தெளிவுகளோடு வாழுவதும், ரெண்டாவது நாங்கள் சுய ஒழுக்கத்தை, சுய கட்டுப்பாட்டை, ஈமானை பலப்படுத்துவதற்கூடாக, தக்குவாவை பலப்படுத்துவதற்கூடாக, இஸ்லாமிய அடிப்படையில் வாழ்வதற்கூடாக ஒழுக்கத்தை பாதுகாத்துக் கொள்வது மிக முக்கியமான ரெண்டாவது விஷயம். மூன்றாவது, ஒழுக்க பண்பாடுகளை வளர்ப்பதற்காக நாங்கள் மறுபக்கத்து உழைக்க வேண்டும். எப்படி ஒரு சாரார் ஒழுக்கத்தை வீழ்த்த வேண்டும் என்பதற்கு உழைத்து கொண்டிருக்கிறார்களோ, மறுபக்கம் நாம் எப்படி யோசிக்கிறோம் என்றால் ஒழுக்கத்தை எப்படி பரப்பலாம்,
நல்ல பண்பாடுகளை பரப்பலாம், எப்படி இளைஞர்களுக்கு யுவதியருக்கு மற்ற ஒழுக்கத்தை கற்பிக்கலாம், நல்ல பண்பாடுகளை உருவாக்கலாம், எமது ஊரிலே சமூகத்தில் எப்படி கொண்டு வரலாம் என்பதை பற்றி தான் நாங்கள் சிந்திக்க வேண்டும். அப்படி இருக்கின்ற போது நிச்சயமாக இந்த சமூகத்தையும் எங்களையும் எதிர்கால சமூகத்தையும் தலைமுறையையும் பாதுகாப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இந்த விஷயங்களை எல்லாம் அழகாக உணர்த்துகின்ற ஒரு அற்புதமான ஒரு ஆயத்தாக சூரா நூருடைய அந்த 19 வசனம் அமைந்திருப்பதனை நாங்கள் இந்த அமர்வு கூட புரிந்து கொண்டோம். அந்த அல்லாஹு தாலா இந்த வசனம் சொல்கின்ற அந்த அடிப்படைகளை சரியாக புரிந்து வாழுவதற்கு நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.